நிறைய கேள்விகள், நிறைய குழப்பங்கள் விடை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ கேள்விகள் நம்ம நிறைய கேட்குறோம், ஆனால் விடை உடனே கிடைக்குமா அப்படின்னா அதனால இது வந்து கொஞ்சம் டஃப்னு வச்சுக்கோங்களேன். நான் நிறைய பேர்த்தோட டிஸ்கஸ் பண்ணுவேன், அவங்களும் சொல்லுவாங்க இப்படி இது பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எக்ஸாக்டா டெக்னிக் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு சொல்லுவாங்க, அம்மா நான் நிம்மதியா இருக்கேன், நல்லா இருக்கு, மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு, பிளஸ் என்னோட ஹெல்த்ல சேஞ்சஸ் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ என்கிட்ட ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து திடீர்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த இடத்துல எனக்கு தெரியும் இதுக்கு சொல்யூஷன் இருக்குன்னு, ஆனா உடனடியா எனக்கு ரிசல்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னா இந்த டெக்னிக் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வருங்கிறது எனக்கு தெரியும். அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது அந்த இடத்துல நீங்க கேட்குற கேள்விக்காக ஒரு பதிலை நான் சொல்லலாம், பட் அது மேபி உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கும், ஆனா அது சொல்யூஷன் கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் டே 1 to day 4 கம்ப்ளீட்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும், அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடணும். சில சுச்சுவேஷனில் மாற்றங்களை பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேள்வி வரும். அந்த கேள்வியை கேட்டிங்கன்னா என்னால் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும். அதாவது நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சு ஒரு கேள்வி வரும், இது எப்படி இது கொஞ்சம் முடியலையே, நான் ட்ரை பண்ணுறேனே அப்படிங்கிற மாதிரி வர கேள்வியை தான் என்னால் உங்களுக்கு ஈஸியாக சப்போர்ட் பண்ண முடியும். நீங்க புதுசா என்னை பாக்குறீங்க, உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு, என்கிட்ட சொல்றீங்க, நான் பதில் கொடுக்க முடியுமா அப்படின்னா இருக்கும். அந்த புரிதல் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க இந்த 10th செஷன் அட்டென்ட் முடிக்கணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் கேள்வி நிறைய இருக்கும், அப்போ நீங்க கேட்டீங்கன்னா என்னால ஈஸியா வந்து உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். குட் மார்னிங்மா. குட் மார்னிங். நானும் 4 செஷனும் அட்டென்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நாள்ல வந்து என்னெல்லாம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, என்ன நடக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம இதை பண்ணணும்னு சொன்னீங்க. அதெல்லாம் செஞ்சு பார்த்தேன். ஏன்னா 4 நாளுமே எனக்கு ஓகே தான், ஆனா வந்து பேசிட்டு இருக்கும் போதே அந்த மூச்சு கவனிக்கணும், அடுத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அந்த மூச்சு வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து செய்ய முடிய மாட்டேங்குது, அது எப்படி? ஓகே, ஸோ உங்க எண்ணங்களை தடுக்கிறது, தேவையான எண்ணங்களை கொண்டு வந்து பாக்குறது, அதெல்லாம் எந்த அளவுக்கு சக்சஸ் ஆயிருக்கீங்க? அதெல்லாமே ஓகே, அதெல்லாமே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். எண்ணங்கள் வந்து பண்ணும்போது வந்து பாசிட்டிவா திங்க் பண்றது, நம்மளுக்கு நடக்க வேண்டியது வந்து இன்னும் நல்லா நடக்கணும் அப்படிங்கறத நினைக்கிறது, அடுத்தவங்க கிட்ட பேசும்போது வந்து நம்ம எப்படி பேசணும், அவங்கள சந்தோஷப்படுத்துற மாதிரி நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஓகே தான். ஆனா இந்த அடுத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே மூச்சு கவனிக்க சொல்லி ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, அது செய்ய முடியல, அது எப்படி? ஓகே, இது வந்து பிராக்டிஸ் தான் அகைன். ஸோ அதாவது நமக்கு சில கொள்கைகள் போய் ஆழமா உட்கார்ந்துருச்சு அப்படின்னா அதை பிரேக் பண்ண முடியாம நம்ம போராடுவோம். அப்ப இன்னொருத்தங்க பேசிட்டு இருக்கும்போது அது நமக்கு முரண்பாடா இருக்கிற பட்சத்துல நம்ம அதை போய் கவனிச்சிருவோம், இல்லையே அப்படிங்கிற மாதிரி. அந்த இடத்துல அப்படி போகணும்னு அவசியம் இல்லைங்கும் போது நம்ம பிரீத்திங்கை கவனிக்கிறது, பாடியில அவேர்னஸ் கொண்டு வருது. அதை எப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சில விஷயத்த ரொம்ப ஆழமா எடுத்துட்டு போவோம் இல்லைங்களா, நமக்கு இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த இடத்துல நீங்க ஒர்க் பண்ணி பழகிட்டீங்கன்னா, அதாவது இப்ப உங்களோட பேசுறவங்க என்ன பேசுவாங்க, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க, இப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு என்ன தோணும், இப்படி பண்ணாதான் சரின்னு உங்களுக்கு ஒண்ணு தோணும். அந்த தோணும் போது அவங்களதுல நீங்க ஆழமா போகும்போது அங்க ஒரு டென்ஷன் வரும். அந்த டென்ஷன் வேணாங்கிறதுதான் இப்ப நம்மளோட குறிக்கோளே. அப்ப நம்ம ஏன் பிரீத்திங் கவனிச்சுட்டே இருக்கணும், நம்ம பாடிக்குள்ள இருக்கணும் அப்படின்னா, நம்ம தேவையில்லாத டென்ஷனை நமக்குள்ள அலோவ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது. அப்ப நீங்க இந்த இடத்துல கான்செப்ட்ஸ்லயே நீங்க கிளாரிட்டி இருந்தீங்கன்னா அப்ப ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த பிரீத்திங் கவனிக்கணும்ன்ற அவசியம் கூட இருக்காது நிறைய நேரங்கள்ல. அப்போ நம்ம என்னன்னா எந்த ஒரு ஆழமா எடுத்து இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறதே பிரேக் பண்ணி பழகினோம்னா நீங்க ரொம்ப கவனிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி கவனிக்கணும், எனக்கு அது நல்லாதான் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அது அப்பப்போ உங்களுக்குள்ள சொல்லி பாத்துக்கிறது. காலையில எந்திரிச்சு ஓகே இன்னைக்கு ஃபுல்லா நான் நிறைய பேரோட பேச போறேன், நான் கொஞ்சம் என்னை கவனிச்சுட்டே இருக்க போறேன் அப்படின்னு நீங்க சொல்லி வச்சுட்டே இருந்தீங்கன்னா பிராக்டிஸ் ஆயிரும். ஓகேங்க, தேங்க்யூ. இது ஒரு நல்ல கேள்வி அவங்க கேட்டது. உஷா அவங்க என்ன கேட்குது அப்படின்னா, அடிக்கடி பிரீத்திங்கை கவனிச்சுட்டே இருக்கணும், நமக்குள்ள ஒரு கவனத்தை வச்சுக்கணும், எப்படி அது பாசிபிள் அப்படிங்கறது கேட்கறாங்க. இது நல்லா இருக்கும், இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லா இடத்துலயும் காமா மெயின்டைன் பண்ணிடலாம். முடியல காலையிலேயே நமக்குள்ள சொல்லி வச்சுக்கிறது தான், நமக்குள்ள திரும்ப திரும்ப இன்னைக்கெல்லாம் நான் ட்ரை பண்ண போறேன் அப்படிங்கறத நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்குள்ள வந்துடும்.
வணக்கம் மேம். வணக்கங்க. நான் மணிமேகலா பேசுறேன் மேம். சொல்லுங்க மேம். உங்க 4 செஷனுமே நான் ஒரு 3 டைமாவது திருப்பி ரிப்பீட்டடா கேட்ட பிறகு எனக்குள்ள இவ்வளவு நாள் என்ன நடந்தது, நான் எதுல சிக்கி இருந்தேன், அதுல இருந்து எப்படி வரணுங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு உண்மையாவே எனக்கு. நீங்க சூழ்நிலை என்னவாதான் இருந்தாலும், நம்மளுக்கு எவ்வளவுதான் நெகட்டிவா இருந்தாலும், நீங்க அதுல சொன்ன அந்த கான்செப்ட் உண்மை சரி பொய் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ஹாப்பி டானிக்கு என்ன அந்த நேர்மறை எண்ணத்தை மட்டும் கொண்டு வரணும் அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரிஞ்சது. இருந்தாலும் நம்ம வாழ்க்கைங்கிறது நம்மள மட்டும் சார்ந்து இல்லாம அடுத்தவங்களையும் சார்ந்து இருக்கிற அந்த பட்சத்துல இத அப்படியே கொண்டு போக முடியுமா, இல்ல இடையில அந்த ஒரு சின்ன தாட்ஸ் தானே போற மாதிரி வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கறதுதான். அதே மாதிரி அக்செப்டன்ஸ் பிஹேவியர் சொல்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஹஸ்பண்டுக்கு ஒரு குடிப்பழக்கமே இருக்குன்னு வச்சுக்கோங்க, கண்டு கொள்ளாம இருக்கணுங்கிறீங்க. சில நேரம் அவங்களோட இத எக்ஸ்ட்ரீம் ஃப்ரீனஸ் கொடுக்கணுங்கிறீங்க. அது மாதிரி எல்லாம் இருக்கிற பட்சத்துல நம்ம அப்படி போனா நம்மளுக்கு அது வாழ்க்கைக்கே பாதகமா முடியாதா? நம்ம சொல்லிதானே ஆக வேண்டியிருக்கு, நம்ம கோபத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அவங்கள கண்டுக்கா ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம அதை எப்படி விட முடியும்? ஏன்னா அவங்கள சார்ந்துதான் நம்ம வாழ்க்கை இருக்கு, அவங்களோடதான் பயணிக்கிறோம் டெய்லி அப்படிங்கிறவ அத எந்த அளவுக்கு நம்ம ஓகே என்னதான் நடந்தாலும் நம்ம ஆள் மனசுல உள் மனசுல சந்தோஷமா தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களை எப்படி கண்டுக்காம விடுறது? இப்ப அவங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த 60:40 ரேஷியோ பார்த்தா அந்த 40ங்கிறது அவங்க உணர்வுகள் சென்சிட்டிவ் சார்ந்ததுன்னு வச்சுட்டோம்னா அதை நம்ம டச் பண்ணக்கூடாது, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறீங்க. பட் அது ஒரு குடும்பத்துக்கு உறவுக்கு அது பிரச்சனையா இருக்குங்கிற பட்சத்துல நம்ம அதை கண்டுக்காமே விடுறது நல்லதா? அதான் மேம் கேள்வி. இதுக்கு நான் பதில் சொல்றேன் மணிமேகலா. தேங்க்யூ. ஸோ உண்மையாலுமே உங்களோட கேள்வி கிட்டத்தட்ட ஒரு 10,000 பீப்புளுக்காவது உதவியா இருந்திருக்கும். ஏன்னா நேற்று நான் அதே தான் போஸ்ட் பண்ணேன் ஃபேஸ்புக்ல. இதெல்லாம் தான் நமக்கு தேவை. இன்னைக்கு நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம எல்லாருமே கொஞ்ச நாள் கழிச்சு. ஸோ நம்ம இருக்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இம்பாக்ட் அது சொசைட்டிக்கு மனிதர்களுக்கு உதவுது அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம். அதற்கு நீங்க ஒரு பெரிய காரணமா இருக்கீங்க மணிமேகலா. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த பிரச்சனை ஒரு பெரிய தீராத பிரச்சனை. ஸோ இதுக்கான பதில் என்னன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தங்களும் மனிதர்கள் பக்கத்துல இருக்கவங்களோட பிஹேவியர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பிஹேவியர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, நீங்க குழந்தை பிறந்து வளரும் போது அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ளோ இருக்கும். அதாவது இதை நல்லா ஃபீல் பண்ணுங்க எல்லாருமே. இப்ப ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுது, அதுகிட்ட ஒரு விருப்பம் ஒண்ணு வருது பாருங்களேன். அதுவா முயற்சி செஞ்சுதானே ஒவ்வொன்றையும் பண்ணுது. இப்போ அது டேர்ன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது. இந்த இடத்துல நம்ம எந்த இடத்துலயும் ஃபீல் பண்ண போறது இல்லை. அது டேர்ன் ஆக ட்ரை பண்ணுது, டேர்ன் ஆகுது, உட்கார ட்ரை வருது. சோ இந்த இடத்துல விருப்பங்கிறது அதுக்குள்ள வருது இல்லையா, இதுதான் உயிர். ஓகேங்களா, இதுதான் உயிர்ன்னு சொல்லுவா. அதாவது இப்படிதான் இது பர்பஸ் ஒண்ணு இருக்கு அந்த குழந்தைக்கு. அது பர்பஸ் இல்லாம அது இருக்காது. இந்த பர்பஸை நோக்கிதான் அவங்க நகர்றாங்க எல்லாருமே. சோ இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒண்ணு உருவாயிருச்சு அப்படின்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய கேர், அதுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விதமான அரவணைப்பு மட்டும்தான் பேரண்ட்ஸோட ஒரே ஒரு பொறுப்பு. பேரண்ட்ஸ், சொசைட்டி எல்லாத்துக்குமே. அப்ப அந்த தோணுதல்ன்றது என்ன அப்படின்னா இதுதான் உயிர்னு வச்சுக்கோங்க. இதை தாண்டி எது பர்பஸே அதுக்குள்ளதான் இருக்கு. அப்ப அது தோணும், ஒருத்தங்களுக்கு ஒண்ணு தோணும். அது என்ன தோணுனாலும் அது தோணுது இல்லையா. சோ இது இயற்கை. இதுக்கு பின்னாடி இயற்கை பின்னாடி எவல்யூஷனரி கான்செப்ட் நிறைய இருக்கு. சோ அந்த தோன்றத நம்ம கவனிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம மேபி முடிஞ்சா நம்ம கேர் கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு அரவணை கொடுக்கலாம். இல்ல அது நம்மளுக்கு பிடிக்கலன்னு பட்சத்துல அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றேன். நான் அந்த பிடிக்கலங்கிறது உருவாகிறது எப்படின்னு நான் சொல்றேன். அப்போ ஒரு குழந்தை இப்படி எல்லாம் நகர்ந்து வருது, அதுக்கு நம்ம சந்தோஷம் பண்றோம், கொண்டாடுறோம். அது ஒவ்வொரு முயற்சி பண்ணும் போதும் நம்ம திருப்தியா இருக்கோம். இதெல்லாம் நடக்குது. இப்ப என்ன நடக்குதுன்னா, சில நேரத்துல நமக்கு ஏதாவது வெளியில இருந்து வரக்கூடியதோ இல்ல ஏதாவது தொந்தரவுகளோ ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு நடக்கக்கூடிய இயல்பான ஒரு டெவலப்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட வார்த்தைகள்ல போயிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லும் போது அது குறையும்.
நம்ம ஒன்னும் பர்பஸ்ஃபுல்லா அந்த குழந்தைய நம்ம எதுவும் பண்ணல. பட் நமக்கான ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து வெளிக்காட்டும் போது அந்த குழந்தைக்கு அது அதனால ஏத்துக்கொள்ள முடியாது. இந்த இடத்துல சஃபரிங் மோடுன்னு ஒண்ணு உருவாகுது. ஓகேங்களா? சஃபரிங் மோட் அப்படின்னா என்னன்னா, நீங்க பேசாம விட்ட குழந்தை அது இயல்பாவே கத்துக்கும். அதுக்கு யாரும் சொல்லி தர வேண்டியது இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே நம்மளே தான் கத்துக்குவோம். யாரும் சொல்லி தரக்கூடாது. எதுவும் சொல்லி தரக்கூடாது. எல்லாமே இயல்பா கத்துக்குவோம். அப்போ இந்த இடத்துல அந்த குழந்தைய அப்படிதான் வளருது. வளரும் போது ஒரு 2 வயசு 5 வயசு வரும்போது இங்க தொந்தரவுகள் வருது இல்லையா? அதாவது நம்ம மிரட்டுறதோ, அடிக்கிறதோ, இல்ல நமக்கு விருப்பம் இருக்கிறத தடுக்கிறதோ, இதெல்லாமே தொந்தரவு. இது எல்லாத்தையும் ஒரு குழந்தை வந்து சஃபரிங் மோடா மாத்திக்கும். அந்த சஃபரிங் மோடு மூளைக்கு வந்து சஃபரிங் மோடு உருவாகும் போது பிஹேவியர்ல காம்ப்ளிகேஷன் வரும். என்ன காம்ப்ளிகேஷன் வரும்? இப்ப ஒரு 5 வயசு குழந்தை, ஒரு 8 வயசு குழந்தை ஒரு கோவப்படுது. இப்ப நம்ம ஏன் நம்ம கேக்குறோம்? கோவப்படுறது கேட்காம, இந்த குழந்தை சஃபரிங் இருக்கு, ஏதோ ஒரு பாதிப்புக்குள்ள மாட்டிருக்காங்கன்றத போய் நம்ம பார்த்தோம்னா, அந்த பாதிப்பு என்னன்னு ஹெல்ப் பண்ணோம்னாலே அந்த குழந்தை கோவப்படாது. நம்ம கோவப்படுறதை டைரக்டா அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா அதை நம்ம அதுல இருந்து வெளிக்கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சஃபரிங் ஒண்ணு உருவாயிருக்கு. இந்த புரிதல் தான் இப்ப நம்மளுக்கு தேவை. இந்த மாதிரி லெவல்ஸ் ஆஃப் சஃபரிங் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்குங்க. நீங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு குழந்தை பருவத்துல பேரண்ட்ஸ் கொடுக்குற சஃபரிங், இந்த சொசைட்டி கொடுக்குற சஃபரிங்ஸ், இல்ல ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு சஃபரிங்ஸ். ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, இல்ல அவன் நல்லதுக்காக தான் பண்ணோம் நம்ம ஒரு மொழி வச்சிருப்போம். அதை நம்ம தள்ளி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மூளைக்கு எப்படி சஃபரிங் உருவாகுதுன்றது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தான் சஃபரிங். நம்ம ஏதாவது நமக்குன்னு ஒரு பார்வை இருக்கும். ஆனா அந்த பார்வையை அந்த கொண்டு போய் கொடுக்கும்போது அது தேவையில்லை, அந்த குழந்தைக்கு தேவையில்லை. அந்த பார்வையை அது உள்வாங்கும் போது அது சஃபரிங்கா மாத்திக்கும். சஃபரிங்கா மாற்றும் போது பிஹேவியர் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், பிஹேவியர் ப்ராப்ளம் உருவாகும். அந்த பிஹேவியர் ப்ராப்ளம் நம்மளுக்கு பிடிக்காம போயிடும். அந்த பிஹேவியரை நம்ம அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணும் போது அந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் வைஸ்ல அங்கங்க பிரச்சனை உருவாயிட்டே இருக்கும். இது ஃபார்ம் ஆகி அப்படியே வந்துருவாங்க. வந்து இப்ப என்ன ஆச்சு? இப்ப நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லாதான் இருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவங்க சூப்பரா தான் இருந்திருப்பாங்க. ஆனாலும் சில நேரத்துல என்ன ஆகும்னா, அவங்களுக்குன்னு ஒரு விருப்பங்கள் வரும். இந்த விருப்பத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கும் போது இந்த விருப்பம், இது நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, அந்த குழந்தைக்கு ஒரு விருப்பம் வருது, அதுவா என்னமோ பண்ணும். அந்த விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டா சரி, இல்ல நம்ம பிடிக்கலையா கண்டுக்காம இருக்கலாம். போய் நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா அது அதுக்கப்புறம் தான் சில பிஹேவியர் ப்ராப்ளம் உருவாகும் அப்படிங்கறது இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இதே மாதிரி இப்போ ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு விருப்பம் வருது. இந்த விருப்பத்தை நம்ம கண்டுக்காம இருந்தோம்னா அவங்களா அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க. இது இயற்கை. இதுல எந்த இடத்துலயும் பர்பஸோ இன்டென்ஷனாவோ ஹர்ட் பண்ணுன்ற ஒரு எதுவுமே இருக்காது. நம்ம போய் ஹர்ட் ஆயிருக்கோம், நம்ம போய் ஹர்ட் ஆகுறோம். இது இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, குடும்பம்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் இப்ப ஹர்ட் ஆயிட்டு இருக்கோம். அப்ப செல்ஃபா நம்ம ஹர்ட் ஆகுறோங்கிறத மாத்திரம்தான் இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களோட பிஹேவியரை தப்பு சொல்லக்கூடாது. இல்லையே நீங்க அவங்க நல்லா இருந்தா நான் ஏன் ஹர்ட் ஆகுறேன் அப்படிங்கறத இப்ப நீங்க கேட்க வருது. அப்ப அவங்க நல்லா இல்ல அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து ஏதாவது சஃபரிங் இருக்கான்னு செக் பண்ணும். அவங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அப்படிலாம் ஒரு கஷ்டம் இல்லை, அவங்க நல்லா இருக்காங்கன்றது நம்ம பார்வை. அவங்களுக்கு சஃபரிங் மோடுக்குள்ள வந்துட்டாங்கன்றது புரிதல் இப்ப நமக்கு வந்துடணும். அவங்க சஃபரிங் மோட்ல இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? கண்டுக்காம இருக்கும்போது ஒரு கட்டத்துல அவங்களோட நல்லதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். 60-40 சொல்லியிருந்தோம் இல்லையா? 60 நல்லதை எடுத்து ஃபீல் பண்ணுவோம். இதெல்லாம் அவங்களுக்கு நல்லது, இது நல்லது, இது நல்லது, இது நல்லது. அதெல்லாம் அப்படியே நிறைய நேரம் ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்க அந்த சென்சிட்டிவான அந்த விஷயத்துல இருந்து வெளியில வந்து நம்ம கூட கனெக்ட் ஆயிடுவாங்க. நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை போய் நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு டச் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நினைச்சாலும் வெளியில வர முடியாது. ஸோ நம்ம எப்பவுமே அதை தொடாம இருந்தோம்னா அவங்க ஈஸியா வெளியே வந்துடுறாங்க. நம்ம போய் அதை பத்தி பேசிட்டோம் அப்படின்னா அவங்களால வெளியே வர முடியாது. இப்ப இதுல ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க மணிமேகலா. அது அவங்க ஸ்ட்ராங் ஆகி வர்றதுக்கான கால அவகாசம் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்ப இல்ல அதிகமா ஆகாது. நம்ம கவனிக்காம விட்டோம்னா, எனக்கு ஒரு கப்பல் வந்திருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு இல்லீகல் அஃபேர் போயிட்டாரு. ஸோ அந்த பொண்ணு வந்து பயங்கர பெயின்ஃபுல்லா இருந்தாங்க. என்ன பண்ணணும், நீங்க பெயின்ஃபுல்லா இருக்கிறதுல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறது மட்டும் தான் ஹெல்ப் பண்ணேன். அவங்க ஓரளவுக்கு நார்மல் ஆனாங்க. கொஞ்சம் கழிச்சு ஒரு நார்மலா வெளியே வந்துட்டாரு, அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வந்துட்டாரு. ஓகேங்களா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் செல்ஃபா நம்மளை நிம்மதியா வச்சுக்கிட்டோம்னா சூழல் வந்து நம்மளுக்கு ஃபேவரா இருக்குங்க. நம்மளை எதுவுமே ஹர்ட் பண்ணாது. ஓகே மேம், தேங்க் யூ. ஓகேங்களா? சோ செல்ஃபா நம்ம வந்து நிம்மதியா வச்சுக்கிறதுக்கு எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன் அது ஒரு அதிசயம் அப்படின்னா, நம்ம நல்லா வச்சுக்கிட்டோம்னா இந்த இயற்கையோட ஒரே ஒரு பர்பஸ் வந்து நமக்கு இன்னும் என்ன ஃபேவர் பண்ணும் அப்படிங்கிறது தான். அப்ப நம்ம ஹாப்பியா இருக்க கத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது இயல்பா நடக்க ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா நமக்கு எங்க கவனம் நம்ம ஹர்ட்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும்.
அதாவது நம்ம மனசை வந்து நிம்மதியா வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு பிராக்டிஸ் வச்சுட்டே இருக்கணுங்க. நமக்கு நிறைய அடி விழுவோம். இங்க இருந்து ஒரு பிரச்சனை, அங்க இருந்து ஒரு பிரச்சனை, இங்க இருந்து வேற மாதிரி ஒருத்தவங்க வந்து நம்மளை ஹர்ட் பண்றாங்க. இது மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கை முழுக்க. பட் அந்த இடத்துல எல்லாத்தையும் நம்ம நிம்மதியா இருக்கிறத மாத்திரம் பிராக்டிஸ் பண்ணோம்னா அதுக்கப்புறம் ஸ்லோவா உங்களுக்கு ஃபேவரா சூழ்நிலை மாறுது. அப்படி சொல்றீங்க. இப்ப நான் அதை கண்டுக்காம விட்டோம்னா, என் ஹஸ்பண்ட் வேற ரிலேஷன்ஷிப்ல போய் அது வேற மாதிரி போய் அது என்னோட வாழ்க்கையவே அது பாதிக்கிற கட்டத்துக்கு போயிடாதா? நான் அப்படியே கண்டுக்காம அப்படியே விட்டோம்னா எல்லாருக்கும் இந்த ஃபார்முலா பொருந்துமா எப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கண்டுக்காம விடுறதுங்கிறது என்னன்னா, என்ன வேணுங்கிறதுல கவனத்தை கொண்டு போறது. என்ன வேணும் அப்படின்னா, இப்போ அவர் உங்க கூட வரணும், நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வரணும், அவர் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நீங்க ஃபேமிலியை வந்து ஒரு நல்ல இன்டிமேட்டான ரிலேஷன்ஷிப்ல வந்து சந்தோஷமா இருப்போம், இதுதான் வேணும். இதுல கவனத்தை வச்சீங்கன்னா அது நடக்காது. ஆனா உங்களை அறியாமையே நீங்க என்ன பண்ணிடலாம்னா, அவ்வளவுதான் அவர் அங்க போயிடுவாரு, இப்படி ஆயிரும் கிரியேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது நடந்துரும். ஓகே ஓகேங்களா? சோ நம்ம கிட்ட ஒரு கண்ட்ரோல் இருக்கு. நம்ம வேணுங்கிறத கவனிச்சு பழகிறது. நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியாம, நம்ம நிறைய ஸ்டோரிஸ், நிறைய விதமான நியூஸ் எல்லாம் பார்த்து பழகிறதுனால அந்த கதையை கேட்டுட்டு அந்த கதையை கொண்டு வந்து நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணி வச்சிருவோம். கண்டிப்பா அதுதான் மேம் உண்மை. எவ்வளவு பாக்குறோம் கேக்குறோம் அப்படியே ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓகே. சோ அந்த அந்த ஆயிரமோங்கிறத மாத்திரம் ஹோல்ட் பண்ணணும். அதுக்குதான் ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும். அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் என்னன்னா, உங்க பிரீத்திங், உங்க பாடியில ஒரு அவேர்னஸ் எப்பவுமே மெயின்டைன் பண்றது. அதுக்கப்புறம் ஸ்லோவா அந்த கவனத்தை நீங்க ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வேணுங்கிறதுல அப்படியே லைட்டா ஃபீல் பண்ணி பாக்குறது. அவ்வளவுதான், அதோட நிறுத்திடணும். வேற எந்த டாபிக்குள்ளயும் போக கூடாது. ஓகே மேம், இப்ப தெளிவா இருக்கு. ஓகே, தேங்க்யூங்க. சோ குட் மார்னிங் மேடம், நான் மீனா பேசுறேன். சொல்லுங்க மீனா. குட் மார்னிங். இப்போ நீங்க இவ்வளவு நேரம் சொன்னதுதான் என்னோட பிரச்சனையும். இப்ப நான் எங்க வீட்டுல வந்து நம்ம பேசாம நமக்கு 1008 பிரச்சனைகள் இருக்குது. ஆனா இப்போ நம்ம இதுல வந்து ஜாயின் பண்ணிருக்கோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்குது. நம்ம லைஃப வந்து நல்லபடியா கொண்டு போகணும் அப்படிங்கறதுக்காக வேண்டிதான் நம்ம வந்து இதுல ஜாயின் பண்ணிருக்கிறோம். இப்போ நம்ம வந்து அது நார்மல் நம்ம கரெக்டா கொண்டு போயிடணும், இந்த மாதிரி அந்த அடுத்தவங்களை பிளேம் பண்ணி இருக்க கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா வீட்டுல வந்து இப்ப நம்ம வெளி உலகத்துல எவ்வளவு நாளும் நம்ம ஓரளவு சமாளிச்சிருவோம். ஆனா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களை வந்து நம்ம எப்படினாலும் சமாளிச்சுதான் ஆகணும். அப்ப நம்ம சொல்லும் போது அவங்க வந்து ஆப்போசிட்டாவே செய்யறாங்க. அப்ப ஆப்போசிட்டா செய்யும் போது சரி அவங்க பாட்டுக்கு என்னமோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் லூஸ்ல விட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து அவங்க நம்மளையே நம்ம பக்கம் திருப்பி விட்டுறாங்க. நீ பண்றது சரி கிடையாது, நீ அப்படி பண்ற, பிள்ளைங்களை ஒன்னாலதான் நீ பிள்ளை காடுங்க கெட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பக்கம் திருப்பி விட்டுறாங்க. இப்ப நம்ம வந்து நம்ம கண்டுக்காமையே விடவும் முடியல. இவங்களை கையாளுறதும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. இப்ப இவ்வளவு நீங்க சொன்ன மாதிரி நம்ம அதை உங்களை விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து எப்படி திருத்தி நம்ம கொஞ்சம் சரி நம்ம பிரச்சனையை நம்மளே சால்வ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வருவாங்களாமா? ஓகே, சோ இது நான் சொல்றேங்க. சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நம்ம வீட்டு சூழல் அப்படியே எக்ஸாக்டா அந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறீங்க என்ன நடக்குது அப்படின்னு. நம்ம ஒருத்தங்க கண்டுக்காம விடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க திரும்ப நம்ம மேலேயே வந்து குறைகள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இப்போ நம்ம அந்த பர்பஸ்ன்னு ஒண்ணு சொன்னோம் இல்லைங்களா? அதாவது தேடுதல் என்ன, விருப்பம் என்ன, ரிலேஷன்ஷிப் வைஸ்ல நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் விருப்பமா, இல்ல என்ன எனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க வந்து ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபியூச்சர்ல வந்து நீங்க நிறைய பக்கம் போயிட்டு வரும்போது ஒரு லெட்டரா ஒரு பக்கம் கொடுக்கும் போது இப்ப நம்ம என்ன ஆயிடுச்சு, ஒரு காலத்துல ஒரு லெட்டர்னு ஒண்ணு இருந்துச்சு. இப்ப எல்லாம் நம்ம லெட்டர்லாம் எழுதுறதுல எல்லாம் வாட்ஸ்அப் பண்றோம், இல்ல மெசேஜ் பண்றோம், இப்படி மாறி போச்சு. ஃபியூச்சர்ல இதே என்ன மாறலாம் அப்படின்னா, நம்ம ஒரு தடவை உட்காந்து லைட்டா ஃபீல் பண்ணி பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில இருந்து அடுத்த டெக்னாலஜி என்னவா இருக்கும் நம்ம கவனிக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒருவேளை நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பீப்புள் எல்லாம் எப்படி கன்வே பண்ணிக்குவாங்க, அவங்க நினைச்சவன போற மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்ம்ல ஏதாவது ஒண்ணு உருவாகுமா, அது கூட கண்டுபிடிக்கப்படலாமா அப்படின்னும் போது இப்ப என்ன நடக்குது, ஒரு ஐடியாஸ் ஒண்ணு உருவாகுது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் கோல் இல்ல, பர்பஸ் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனை வந்து பல வடிவத்துல வந்து இருந்துகிட்டே இருக்கும். கோல் இல்ல, பர்பஸ் இல்லைன்னா
பிரச்சனை வந்து பல வடிவத்துல இருக்கும். அப்போ அப்போ என்ன பண்ணணும்? இப்ப நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, அதெல்லாம் விடுங்க, கோல் எல்லாம் விடுங்க, இப்போதைக்கு என் குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. அதாவது இப்ப அவர் ஒரு குறை இருக்கு, நம்ம போய் சொல்ல ட்ரை பண்றோம். ஆனா ஓகே, சொல்லி யாரையும் ஹர்ட் பண்ண வேணாம், விட்டுலாம், அதுவே சரியாயிரும்னு நினைக்கிறீங்க. இல்ல அவங்க நம்மள்ட்டே வந்து சொல்றாங்க. இப்ப அவங்க நம்மள்ட்டே வந்து சொல்றாங்க இல்லையா, சொல்லும் போது இதுக்கான தாக்கம் நீங்க ஃபீல் பண்றது, என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த தாக்கம் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் அதை நீங்க கம்மி பண்ண அதுக்கான வலு வந்து கம்ப்ளீட்டா 0 ஆகணும். அவங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு அதனால நடந்த சேஞ்சஸ், ஒரு டென்ஷன், ஒரு ஆங்கர் அப்படிங்கிறது 0 ஆகணும். அவங்க என்னமோ சொல்லட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், அது எப்படிங்க அப்படிலாம் இருக்க முடியும்? ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் தான் பிராக்டிஸ் இருக்க முடியும். நீங்க அலோ பண்ணாதான் எமோஷன்ஸ் கிரியேட் ஆகும். நீங்க அலோ பண்ணாத வரைக்கும் எமோஷன்ஸ் கிரியேட் ஆகாது. அப்ப உங்க கவனம் ஒண்ணு பிரீத்திங்ல, இன்னொன்னு உங்க விருப்பம் என்ன, ஓகே நாளைக்கு வந்து இந்த லெட்டர் நான் என்ன பண்றேன்னா வந்து அடுத்த செகண்ட்ல ஸ்கேன் பண்றேன், அந்த பீப்புளுக்கு உடனே சென்ட் பண்றேன், நான் கவர்மெண்ட் போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்க போறேன், பாருங்க இந்த மாதிரி லெட்டர் எல்லாம் வீடு கொடுத்துட்டு எல்லாம் பழைய காலம் இந்த மாதிரி நான் மாத்த போறேன் அப்படின்னு நீங்க ஒரு கற்பனையில நீங்க உள்ள இருக்கீங்க. எக்ஸாம்பிள், எல்லாருக்குமே ப்ரொஃபஷனல் லைஃப் இருக்கு. சோ அப்போ நீங்க அதை யோசிச்சீங்கன்னா பாதி கவனம் அங்க, பாதி கவனம் பிரீத்திங்ல. இப்ப உங்க வீட்டுல வந்து என்ன சொல்றாங்க, நீ ஒண்ணுக்கும் ஆக மாட்டேன், வீட்டு வேலை எதுவும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ள உங்க கவனமே போல. ஏன்னா நீங்க இங்க உங்களுக்குள்ள என்ன நீங்க ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்கன்னா, ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ஈஸி பண்றதுக்கோ, இதைய மாத்தி அமைக்கிறதுக்கோ ஒரு சில விஷயத்த வந்து நீங்க எடுத்துட்டு போறீங்க, அதை வந்து இப்படி எல்லாம் உங்களுக்கு கொண்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி சிந்தனைக்குள்ள போய் மாட்டிட்டீங்கன்னா, இப்ப இவங்களோடது உங்களுக்கு எந்த இடத்துலயும் அதுக்கான அட்டென்ஷன் இருக்காது, ஒரு மாதிரி காமா இருப்பீங்க. இதை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு 3வது 4வது சிச்சுவேஷன் அவங்க பேசுறது மாறும். கண்டிப்பா அதுக்கு நாள் எடுக்கும். ஆனா அந்த புரிதல் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு சந்தோஷம் வரும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மாதிரி பயங்கர ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. அது போதும், அந்த அச்சீவ்மெண்ட் போதும். அதே நீங்க செலிப்ரேட் பண்ண ஆரம்பிங்க, கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து ரெக்கவர் ஆகிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஏதோ சொல்றாங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனா என்னன்னா இதுக்குள்ள ஒரு ஒண்டர் இருக்குங்க. லைஃபை வாழ்ந்துடலாம், பயங்கர சூப்பரா இருக்கும், என்ஜாய் பண்ணலாம், நிறைய நல்லது நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நோயின்றது உண்மை இல்லை, அது ஏன் உருவாகுது அப்படிங்கிற அந்த புரிதல் கிடைச்சிடும். நோய்கள்லாம் பாருங்க எப்படி உருவாகுது. இப்ப நம்ம பேசுறோம் இல்லையா, இதுக்குள்ள எல்லாம் தான் நோய் இருக்கு. அது இல்ல நமக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதுக்கான ஒரு புது மெத்தட் தான் இருக்கு. ஆனா என்னன்னா உருவாக்கப்பட்டதுன்றது ஒண்ணுக்குள்ள மாட்டிக்கிட்டோம். நமக்கும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலைனாலுமே நம்ம கூட இருந்தவங்களோ நம்மளோட சேர்ந்தவங்களோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காங்க. அதாவது மனிதர்கள் எல்லாருமே நம்ம கூட இருக்கவங்க தான். சோ அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அந்த கதைகள் மாற்றப்பட்டுட்டே இருக்கு இல்லையா. சோ அது எங்கேயோ ஒரு விதத்துல நம்ம கேள்விப்பட்டாலே போதும், அதுக்கான ஆக்டிவா இருக்கும் நம்ம கிட்ட. ஓகே, சோ நம்ம வந்து கேள்விப்படுற இடத்துலயே ஒரு கண்ட்ரோல வைக்கணுங்கிறதா இப்ப நம்மளோட போக்கஸ். ஏன்னா இதெல்லாம் நோய்கள் சார்ந்ததுக்குள்ள டிராவல் பண்ண வேணாம். நம்மளோட வாழ்க்கை வந்து வாழ்றதுக்கு. அப்ப நம்ம வாழ்றது எதுக்கு? இப்ப நம்ம ஒரு மெனோபாஸ் ஸ்டேஜ்ங்கிறது அப்படியே மாத்துங்க. என்ன ஸ்டேஜ் இது வந்து ஒரு growth ஸ்டேஜ். நீங்க வந்து ஒரு 40 years 45 years 50 years பண்ணிட்டீங்க. so many experiences. நீங்க வந்து you have learned a lot. 50 yearsல you're just going to live again 70 years. நிறைய வாழ போறீங்க. அதுக்கு உங்களை தயார்படுத்துற ஸ்டேஜ் தான் அது. ஓகேங்களா? சோ அப்போ அந்த வேர்ட் எல்லாம் அப்படியே தூக்கி போட்டணும். புது வேர்டை இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப இந்த இடம் என்ன நடக்குது, அப்ப எனக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கு, ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, முடியல, அது பேர் டயர்ட், அன்ஈஸி இல்ல, டிஸ்டர்பன்ஸ் இல்ல. வேற என்னன்னா உள்ளுக்குள்ள டெவலப்மெண்டல் சேஞ்சஸ் இருக்கும், ஹெல்த் சேஞ்சஸ் இருக்கும். ஹெல்த் வந்து நீங்க உங்களை ஒரே மாதிரி விடாது. அன்னைக்கு பிறக்கும் போது ஒரு வீட்டுக்குள்ள பிறந்தீங்க, ஒரு 4 பேரை பாத்தீங்க, அப்படியே வந்து ஒரு 10 பேரை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, அப்படியே ஸ்கூலுக்கு வரும்போது 100 பேரை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, அப்படியே கல்யாணம் ஆச்சு, எல்லாம் நிறைய குடும்பங்களை பாக்குறீங்க. இப்ப என்னாச்சு, இதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை உடம்பு கொண்டு வருது. உடம்பு ஒரு வளர்ச்சியை கொண்டு வரும்போது அதுக்குள்ள சில மாற்றங்கள் நடக்கும். மாற்றங்கள் வலியாவும் இருக்கும், வேதனையாவும் இருக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு மாற்றமும் வலியாவும் இருக்கும், வேதனையாவும் இருக்கும். அப்ப அந்த வலி வேதனைக்கு அர்த்தம் கொடுக்கணும்னு நினைக்கும் போது நம்மளோட தனிப்பட்ட வளர்ச்சி என்ன கவனிக்கணும். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கன்னு பாருங்க. நாளைக்கு என்ன பண்ண போறீங்க, அதுக்கான மாற்றங்கள் இப்ப உடம்புல நடக்குது. அந்த உடம்புல நடக்கிற மாற்றங்களை ஃபீல் பண்ற அடுத்த செகண்ட்ல ஒரு என்ன ஹாப்பினஸ்னாலே அர்த்தம் தான். ஓகே, என்ன ஹாப்பினஸ்னா நாளைக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்க கவிதா? நான் ஒர்க் பண்ணிட்டு வீட்ல தான் இருக்கேன், பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேம். என்ன பிசினஸ் பண்றீங்க?
அது ஹஸ்பண்ட் வந்து டீ சப்ளை பண்றாரு, அது பேக் பண்ற பிசினஸ் பண்றோம். ஃபண்டாஸ்டிக். பாருங்க இதெல்லாம் தான் வாழ்க்கைங்கிறது. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு டீ சப்ளை பண்றதுக்கு ஒரு பேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. நாளைக்கு அப்படியே யோசிச்சு பாருங்க, நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கும் நீங்க தான் டீ சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான மாற்றம் தான் இப்போ உங்க பாடியில வந்துட்டு இருக்குது. அதை நீங்க அப்படியே ஃபீல் பண்ணும். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் யோசிச்சு பாருங்க, ஒரு 1000 எம்ப்ளாயிஸ் இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து டைரக்டா போய் டீ சப்ளை பண்ற மாதிரி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வாங்கிட்டீங்க. அதுக்கான ஒரு மாற்றம் இப்போ உங்களுக்கு நடக்குது. நாளைக்கு நீங்க இந்த அளவுக்கு வாழ்வீங்கன்றதை நீங்க ஃபீல் பண்ணீங்கனாலே போதும். ஒரு மாதிரி டயர்டா கண்ணெல்லாம் மங்கின மாதிரி ஃப்ரீயாவே இருக்க முடியல. இப்ப ஃப்ரீயாவே இருக்க முடியல அப்படிங்கிற அர்த்தம் வந்து மறுபடியும் வேலை செய்யும். இப்ப என்ன பண்ண மூடி செல்ல என்ன பண்ணும்னா, நீங்க கொடுக்கற எப்படி நம்ம வந்து கன்வே பண்றோம் பாருங்களேன். இப்ப நடந்துருச்சு, இப்ப வந்து ஒரு மாதிரி இருக்கு, கண்ணே வந்து முழிக்க முடியல, ஒரு மாதிரி இருக்கு. இந்த கண்ணே முழிக்க முடியலங்கிற வார்த்தையுமே நம்ம தான் கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே, நீங்க சொல்லுவீங்க உடல்ல நடக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற அந்த மீனிங்க வந்து இப்ப மாத்துறதுதான் இப்ப இந்த செஷனோட வேலை. ஓகேங்களா? நீங்க என்ன இப்ப நீங்க சொன்னது கவிதா, இப்ப ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, எந்திரிக்கவே முடியல. இத வந்து அந்த டேர்ம்ஸ வந்து நம்ம எங்க லேர்ன் பண்ணிருப்போம் அப்படின்னா, நமக்கு யாராவது நம்ம கூட இருந்தவங்க இதே மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. அதை அப்படியே நம்ம சொல்லுவோம். இல்ல நீங்க சொல்லுவீங்க, ஐயோ இல்லைங்க, நீங்க ஏன் கண்டிஷன்ல இருந்தாதான் உங்களுக்கு என்ன புரியும், நான் ரொம்ப முடியாம இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரே ஒரு செகண்ட் மாத்திரம் ஒரு அர்த்தத்தை மாத்துங்க. நீங்க ஒரு மாதிரி எழுந்திருக்கவே முடியாத ஒரு கண்டிஷன். ஓகே, நீங்க என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு நாளைக்கு இந்த ஒரு 1000 கம்பெனிஸ்க்கு நான் டீ கொடுக்கணும்னா நீங்க என்ன வேலை பண்ணிட்டு பண்றத லைட்டா கவனிங்க. இப்ப கவனிச்ச வேகத்துல என்ன நடக்குது அப்படின்னா, உங்களோட பிரெயினுக்கு வந்து கவிதா கேட்ட கேள்விக்கு வந்து பதில் என்ன அப்படின்னா, நம்ம பேசும்போது ஒருத்தங்கள்ட்ட கன்வே பண்றோம், இங்க பாருங்க எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நம்ம ஏன் மோஸ்ட்லி வந்து மெடிக்கல் விஷயத்த நம்ம பாக்குற பார்வை மாறுது அப்படின்னா, நீங்க வீட்டுல வந்து உங்களுக்கு வலி வந்துருச்சு, ஓகே நம்ம கஷ்டமா இருந்தது, இப்ப என்ன பண்றீங்க, அது முடிஞ்சு போச்சு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு இங்க பாருங்க எனக்கு நேற்று இந்த மாதிரி இங்க வந்துருச்சுது. இன்னைக்கு நேத்து வரைக்கும் நடந்ததை இன்னைக்கு நம்ம திரும்ப சொல்லும் போது நம்மளோட மூளை வந்து அப்பதான் உள்வாங்குது. நீங்க என்ன சொல்ல வரீங்க, நேற்று நான் உட்கார்ந்துருந்தேன், எனக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா வயிறு கஷ்டமா இருந்தது, அதுக்கப்புறம் மயக்கமாயிட்டு அப்புறம் படுத்துட்டேன், வலிச்சுது அப்படின்னு நீங்க போயிட்டு இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்கிட்ட சொல்லிட்டு இருப்பீங்க. இப்படி நம்ம எப்பவுமே சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க இயற்கையோட தான் போகணும். நேத்து நடந்தது நீங்க அனுபவிச்சீங்க, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே நம்ம டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உருவாகுது. ஒவ்வொரு நாள்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகளுமே நம்ம உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் அது நடக்கும். நீங்க உருவாக்குவீங்க. எப்படி உருவாக்குவீங்கன்னா, இப்ப நீங்க ஃபீல் பண்றீங்க இல்லையா, என்ன கஷ்டமா இருக்கு, என்ன நடக்க போதோ எப்படி உங்களுக்கு நேத்தோ போன வாரமோ யாரோ ஒருத்தங்களுக்கு இது நடந்ததை நம்ம ஃபீல் பண்ணி வச்சிருந்திருப்போம். அப்ப நாளைக்கு இதுதான் நடக்கும் நம்ம நம்புவோம். அந்த இடத்துலதான் இப்ப நம்ம ஒரு பிரேக் கொண்டு வர போறோம். அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணுவோம், ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, அதை ஃபீலே பண்ணிடுறீங்க, அந்த மீனிங்க கொண்டு போயிடாதீங்க. ஸ்லோவா பிரீத்திங் கவனிக்கிறீங்க, அப்படியே பாடியை ஃபீல் பண்றீங்க, அப்படியே ஒரு அர்த்தத்தை கிரியேட் பண்றீங்க. ஓகே, நாளைக்கு நம்ம ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி கண்டுபிடிக்கிறோம். அதுல வந்து அவங்க எப்படி அவங்களுக்கான பிரேக் டைமுக்கு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் அண்ட் டீ போகுதுன்றதை செக் பண்றோம். போட்டு நெட்ல போட்டு பாக்குறோம். ஒரு 4-5 கம்பெனி பார்க்கும்போது தெரியுது அவங்க எல்லாரும் இப்படிதான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இந்த புது மெத்தட் அப்ளை பண்றோம், எல்லாத்தையும் ப்ராஜெக்ட் வாங்குறோம், சக்சஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டை மாத்திரம் கொண்டு வாங்க. நீங்க போய் இது ரியலிஸ்டிக்கா பண்ணுங்கிறதுக்காக செய்யறது இல்ல. இந்த தாட்டுக்கு முன்னாடி கெமிக்கல் அது உங்க பாடியில சேஞ்சஸ் கொண்டு வரும். ஓகேங்களா? இவர் என்ன கேட்கிறாருன்னா, நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவான சில விஷயங்கள் நம்மளுக்கு இம்பாக்ட் பண்ணுது. பிளஸ் நம்ம நீட் என்னங்கிறதுல நம்ம டிராவல் பண்ண நினைக்கும் போது அதை ஈஸியா நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீட்ல போயிட்டு எல்லாம் சரியாயிருமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிலீவ் சிஸ்டம், வெளி உலகம் சொல்லி வச்ச விஷயங்களை நமக்குள்ள எடுத்துட்டு போகாம இருக்கிறதுக்குள்ள நிறைய ப்ராக்டிஸ் வேணுங்க. ஃபர்ஸ்ட் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம இப்ப நான் கொடுக்குற செஷன் வந்து நார்மலா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா சிலருக்கு வந்து டிப்ரெஷன் இருக்கும். டிப்ரெஷன்னா என்னன்னா, நம்மளுக்கு பாதிக்கப்பட்ட நிகழ்வுகள் இருக்கும். அந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கும்போது நீங்க ஒன்னா போனீங்கன்னா மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க பேசாம உங்களுக்கு சொல்யூஷன் கிடையாது. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிறத மனசு விட்டு பேசாம, இங்க வந்து you're not having a space to talk. நான் பேசுறேன், பட் you're listening. நீங்க அங்கங்க கொஸ்டின்ஸ் தான் கேட்கறீங்க, பட் உங்களுக்கு பர்சனல் வந்து நிறைய இருக்கும். அந்த பர்சனலை நீங்க ஓப்பன் அப் பண்ணி ரிலாக்ஸ் ஆகாத வரைக்கும் நான் சொல்ற விஷயம் உங்களுக்குள்ள போகவே போகாது.
ஓகேங்களா. ஸோ இந்த செஷன்றது நார்மலா இருக்க பீப்புளுக்கு ஹைலி ஹெல்ப்ஃபுல். கொஞ்சம் டிப்ரெஷன்ல நான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நமக்கு வந்து 1-on-1 செஷன் போகணும். அதுக்கு நான் சொல்லியிருக்கேன், எங்க டீம்ல இருக்காங்க, நீங்க வந்து 1-on-1 செஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் என்ன அப்படின்னா, நமக்கு டிப்ரெஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவர் சொல்றது இதை இப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க, அந்த இப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்கன்றதுக்குள்ள மனசு எப்ப போகும் அப்படின்னா, நமக்கு அது சார்ந்த பாதிப்புகள் இருந்தாதான் போகும். அப்ப நம்ம அதை தடுக்கணும்னு நம்ம நினைக்கும் போது நமக்கு தடுக்கிறதுக்கான அந்த டெக்னிக்ஸ் உள்ள போச்சு அப்படின்னா சிலருக்கு ரொம்ப ஈஸியா போயிடும், சிலருனால எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா பிரச்சனையை பேசுறதுக்கு தான் இங்க மனசு தயாரா இருக்குமோ ஒழிஞ்சு நம்ம புதுசா கத்துக்கிறதுல வந்து அவ்வளவு ஈஸியா வராது. ஸோ நீங்க அந்த இடத்த நீங்க நல்லாவே ஃபீல் பண்ணணும். நம்ம தனிப்பட்ட முறையில போய் பேசிட்டு வந்து என்ன சொல்றது, ஒரு மூளையை வந்து பழுது பார்க்காம ஒரு விஷயத்த வந்து கொடுத்துட முடியாது. அந்த பழுது பார்க்கறதுங்கிறது நமக்கு நடந்த பிரச்சனைகள் தான். ஸோ அதையே நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்தாதான் புதுசா கத்துக்க முடியும். அதுக்கு நீங்க ஒரு எஃபோர்ட் போட்டுதான் ஆகணும். அது ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க ஏன் தேவையில்லாததை நம்ம மறுபடியும் எடுத்துக்கிறோங்கிறதுக்கு பாயிண்ட். ரெண்டாவது, நம்ம நீடை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்குள்ள எப்படி டிராவல் பண்றது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நிம்மதியா இருக்கும் போது நீடு இருக்கும் எல்லாருக்குமே. அதுதான் நான் அந்த எக்ஸாம்பிள்ல சொன்னேன். நம்ம ஒரு குழந்தை பிறந்தோம்னா அதுக்குன்னு ஒரு உயிர் வருது இல்லையா, உயிர்னா அதோட அதுக்குன்னு தோணும் ஒரு விஷயம். அந்த தோன்றதுலதான் அது வாழ்க்கை ஃபுல்லா டிராவல் பண்ணும். அந்த தோன்றதுங்கிறது நமக்கும் தோணி இருக்கும். நமக்கு எங்கேயோ ஒரு பாதிப்பு வரும்போது அந்த தோன்றது கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிருக்கும். அப்ப நம்ம பாதிப்பை சரி பண்ணா தோன்றது ஸ்டார்ட் ஆயிரும்ன்றதுதான் இப்ப கோல். நம்ம அதை தான் தெரிஞ்சுக்கணும். பாதிப்பை சரி பண்ணிட்டோம்னா தோன்றது அதுவா ஸ்டார்ட் ஆயிரும். அப்ப நீடுங்கிறது நமக்கு இருக்கும். அந்த நீடுக்குள்ள இன்னும் டீப்பரா போகணும் அப்படின்னா இந்த கைடன்ஸை நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருந்தீங்கனாலே சரியாயிரும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு செஷன் நம்ம போயிடலாம். இன்னைக்கு என்னன்னா மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக். ஃபர்ஸ்ட் செஷன்ல நான் உங்களுக்கு சொன்னது தாட் மேனேஜ்மெண்ட். எந்த ஒரு சிந்தனையும் வரும்போதே அதை கவனிச்சு பழகணும். கவனிச்சு அது உங்களை கஷ்டப்படுத்துது அப்படின்னும் போது அதுக்கு எந்த சொல்யூஷனுமே கிடையாது, அதை ஸ்டாப் தான் பண்ணணும். ஸ்டாப் பண்ண வேகத்துல என்ன வேணும்னு கேட்டு அதை கிரியேட் பண்ணணும். எனக்கு இது நடக்கணும் அப்படின்னா அதை நடக்கிற மாதிரி திங்க் பண்ணி பழகணும். இதுதான் ஃபர்ஸ்ட் செஷன். செகண்ட் செஷன்ல எந்த ஒரு செகண்ட்லயுமே ஹாப்பி கெமிக்கல் பிரெயினுக்கு இருந்தா அதோட ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருக்கும். அப்படின்னா ஹாப்பி கெமிக்கல் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லணும். 2 விஷயம், மற்றவங்களை புரிஞ்சுக்கணும், நம்மளே புரிஞ்சுக்கணும். மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அவங்களுக்கான ஃப்ரீடம் கொடுக்குறோமா, அவங்களோட தவறுகளுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறோமா, அவங்கள அப்ரிஷியேட் பண்றோமா, அவங்கள ரெகக்னிஷன் கொடுக்குறோமா, அவங்கள்ட்ட பேசுற மொழிக்குள்ள வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கு, நம்ம பேசுறது இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம பேசுறோமா அவங்களுக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து சொல்லியிருந்தோம், ஃபீல் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு என்ன செஷன் அப்படின்னா, மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது, ஹாப்பினஸ் அப்படிங்கிறது மற்றவங்களை புரிஞ்சுக்கும் போது உருவாகும், நம்மளே புரிஞ்சுக்கும் போது உருவாகும். நம்மளே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கான பேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்குள்ள போய் அது சார்ந்த தியரிஸ் அண்ட் சயின்ஸை நம்ம நிறைய அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது தேவையில்லாத புத்தகங்கள் நம்ம எப்பவுமே படிக்க கூடாது. ஏன்னா நிறைய எழுதப்பட்டு இருக்கலாம், சொல்லப்பட்டு இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது அவங்களோட ஹாப்பினஸ். இன்னைக்கு ஒரு புக்கு ஒருத்தவங்க எழுதுறாங்க அப்படின்னா அவங்க அதுக்குள்ள ஆழமா போய் அதை எழுதுவாங்க. பட் நமக்கு தேவையானா அது நமக்கு தேவை இருக்காது, அதை நம்ம படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, நமக்கு என்ன அடுத்த கட்டம். இப்போ இவங்க இருக்காங்க, கவிதா இருக்காங்க, இன்னைக்கு ஒரு டீ பிசினஸ் பண்றாங்க, நாளைக்கு என்ன அடுத்த கட்டம். இன்னைக்கு வந்து நீங்க எல்லாம் கேள்விப்பட்டீங்க, ஒரு சாய் வாலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் மும்பைல, அவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ் பண்ணி இன்னைக்கு சாய் வாலாங்கிறது இன்னைக்கு பிரான்ச்சைஸ் கொண்டு வந்துட்டாரு. ஸோ ஏன் அவர் அதுல என்ன பண்ணாரு? அவர் ஒன்றும் பண்ண மாட்டாரு, யாரையும் கண்டுக்க மாட்டாரு. அவர் டீ ஆத்துற ஸ்டைலே வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும், எல்லாரும் வந்து அங்கதான் வந்து டீ சாப்பிடுவாங்க. ஸோ அந்த ஒரு புதுமை அந்த இடத்துல உருவாச்சு இல்லையா? அப்போ இவர் என்ன பண்ணிருப்பாரு, அதுக்கு ஏதாவது படிச்சாரா இல்லைன்னா அவர் அதுக்குள்ள ஆழமா போனாரு. ஆழமா போனா நமக்கும் சிலது புதுமை உருவாகும். ஆழமா போகிறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா அது சார்ந்த சில தியரிஸ் தேவைப்படுது. அப்ப நம்ம ஒரு டீனா என்ன, டீ ஷாப்னா என்ன, டீ பிசினஸ்னா என்ன அப்படிங்கறத நீங்க ஒரு ஆடியோ புக்காவோ ஒரு வீடியோஸாவோ பாட்காஸ்டாவோ இல்ல அது சார்ந்த பீப்புள்கிட்ட பேசுறதோ, இது மட்டும்தான் வாழ்க்கை. இதுக்குள்ள மட்டும்தான் போகணும், வேற எதுக்குள்ளேயும் போகக்கூடாது. அப்படி இருக்கும் போது நம்ம மூளை என்ன பண்ணுது, அதுக்குள்ள ஆழமா போய் அதுல புதுசை உருவாக்கும். நம்ம எல்லாருக்கும் ரோல் இருக்கு. நம்ம எல்லாருமே ஏதோ ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ண வந்தவங்க தான். எதையோ ஒண்ணு அந்த இடத்துல உருவாக்கி ஒரு பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ண வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. ஸோ நமக்கு அந்த ரோல் இருக்கு, நம்ம அந்த ரோல் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அந்த ரோலுக்குள்ள நம்ம டீப்பா போயிட்டோம்னா நம்மளோட பிரெயின்ல சில சேஞ்சஸ் வந்து ஹாப்பினஸ் சார்ந்து உருவாயிரும். ஸோ இதுதான் அந்த செகண்ட் செஷன். மூணாவதுல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அக்செப்டன்ஸ். எதையா இருந்தாலும் ஏத்துக்கிறதுக்கான அந்த பக்குவம் அப்படிங்கிறது அது ஒரு பிஹேவியர். அந்த பிஹேவியரை ஸ்டிமுலேட் பண்ணி பழகணும். அது எப்படி ஸ்டிமுலேட் பழகணும்னா, நமக்கு
நமக்கு ஏதாவது குறைகள் இருக்குன்னா அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இதெல்லாம் குறையில, இதுதான் கரெக்ட், இப்படிதான் இருக்கணும், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்மளே ஏத்துக்க பழகிறது. அதே மாதிரி நம்ம ஏதாவது தப்பா பேசிட்டோம், தப்பு பண்ணிட்டோம்னாலும் இல்ல இதுதான் சரி, நான் பண்ணதான் கரெக்டுங்கிற மாதிரி நமக்குள்ளேயே நம்ம ஆறுதல் படுத்த கத்துக்கிறது. இதெல்லாமே அக்செப்டன்ஸ் பிஹேவியர் அப்படிங்கிறது. அதே மாதிரி கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தவறு இருக்கு, அவங்க பண்றது நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா அது ஒரு சென்சிட்டிவான விஷயம், அதை டச் பண்ணக்கூடாது. அதே சமயத்துல அவங்களுக்கு ஒரு 60% நல்லது இருக்கும், அதை மட்டும்தான் நம்ம ஃபீல் பண்ணும் அப்படிங்கறத நம்ம 3rd செஷன்ல நம்ம பண்ணோம். இந்த 3 செஷனுக்கு பின்னாடியுமே ஒரு மெடிடேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒண்ணு நீங்க பழைய விஷயங்கள் உங்களுக்குள்ள திரும்ப உருவாகாம இருக்கணும்னா நீங்க காமுக்கு தான் போகணும். அதாவது உங்களை நீங்களே காம் பண்ணிட்டீங்கன்னா பழைய பழசுனா என்னன்னா சில விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பழகிருப்போம் இல்லையா, அதுக்கான செல்ஸ் ஆக்டிவேட் ஆகும் இல்லையா, அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. அப்ப நீங்க காம் ஆயிடணும். அதுக்கு எந்த அர்த்தமும் கொடுக்காம, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாம, அதை உங்களுக்குள்ள யோசிச்சு பார்க்காம அப்படியே நிறுத்துறது தான் இந்த மெடிடேஷனோட பலன். இன்னொன்னு இந்த பக்கம் நீடு என்ன நடக்கணுங்கிறத நம்ம இந்த 3 டெக்னிக் மூலமா நீங்க உங்களுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல புது செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு இந்த இடத்துல தான் எவல்யூஷனே மாறுது. நம்ம என்ன சொல்றோம், அடுத்த ஜெனரேஷன் குழந்தைகளுக்கு நம்ம ஆங்ஸைட்டிங்கிற பேட்டர்னே இல்லாம உருவாக்கலாம் நம்ம சொல்றோம். நீங்க வர நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம இந்த கான்செப்ட் மாத்திரம் நம்ம உள்ள கொண்டு போயிட்டோம்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு ஆங்ஸைட்டியே வேணாம், அந்த ரோலே வேணாம். அதெல்லாம் நம்ம உருவானதுல நிறைய வாழ்க்கை முறை விதவிதமா இருந்ததுல உருவான மொழினாலதான் இன்னைக்கு ஆங்ஸைட்டி. அதை நம்ம அப்படியே கட் பண்ணி புது ஜெனரேஷனே உருவாக்கலாம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அப்ப என்னன்னா அந்த அக்செப்டன்ஸ்குள்ள போனோம்னா அதெல்லாம் நம்மளுக்கு வந்துரும். அந்த ஹாப்பினஸ் ஸ்டிமுலேட் பண்ணா வந்துரும். ஃபர்ஸ்ட் தாட் மேனேஜ்மெண்ட்டை ட்ரை பண்ணீங்கன்னா வந்துரும் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு அதுக்கான 4வது கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச பேப்பர் பென் வச்சு அழகா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சொல்லுங்க ராதா மேம். அந்த 4th செஷனோட நேம் எப்படி மேம் சொல்றது? 3rd அக்செப்டன்ஸ்னா அந்த 4th எப்படி மேம் மென்ஷன் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலா 4th இன்னைக்கு தான், இன்னைக்கு 5th டே, பட் இன்னைக்கு 4th கான்செப்ட். ஓகே ஓகே மேம். ஓகே, थैंक यू. சோ மைண்ட்ஃபுல்னஸ்னா என்னன்றதை லைட்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். மைண்ட்ஃபுல்னஸ்னா என்னன்னா பீயிங் இன் தி பிரசன்ட். இப்ப நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம். இந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் முன்னால உணர முடியுதா அப்படின்னா உங்களுக்கு பாஸ்ட்ல மேபி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் முன்னாடி நடந்த விஷயத்தோட தாக்குதல் இப்ப இருக்கும். அதுக்கான ஒரு எமோஷன்ஸ், அதுக்கான ஒரு கனெக்ஷன் போயிட்டு வரும். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்தது, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்தது, இல்ல நேத்து நடந்ததையும் நீங்க லைட்டா ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. நீங்க என்னதான் காமா இருந்தீங்கனாலும் அந்த சேல்ஸ் ஆக்டிவா தான் இருக்கும். இப்ப மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது என்னன்னா அந்த விஷயத்த மாத்தி அமைக்கிறது தான். இப்ப பீயிங் இன் தி பிரசன்ட், இப்போ என்ன நடக்குதுங்கிறதுக்குள்ள நீங்க வந்துடுறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் செஷன், செகண்ட் செஷனை ரொம்ப தெளிவா நீங்க ஃபீல் பண்ணவங்கனாலதான் 4th செஷன் அப்ளை பண்ண முடியும். இப்போ மைண்ட்ஃபுல்னஸ்ல நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா, வாட் ஆம் ஐ டூயிங், நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன், அந்த கொஸ்டின் உங்களுக்குள்ள கேட்டு பழகணும். வாட் ஆம் ஐ டூயிங், நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இதுக்கு பதில் என்ன வரும்? நான் லிசன் பண்ணிட்டு இருக்கேன், நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் பேசிட்டு இருக்கேன், நான் சாப்பிட்டு இருக்கேன், நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் சமையல் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு பதில் இருக்கு இல்லைங்களா? எப்பவுமே நம்ம சும்மா இருக்க மாட்டோம் இல்லையா, நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணுவோம். ஸோ நம்ம கேட்கணும், வாட் ஆம் ஐ டூயிங், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு பதில் வரும். அந்த பதிலுக்கு 2 விஷயத்த நீங்க எடுத்துட்டு வரணும். ஒண்ணு நீட் பேஸ்ட் தாட், அதுல 20%க்கு கம்மியா இருக்கணும். இமோஷன்ஸ், ஹாப்பினஸ் 80%க்கு அதிகமா இருக்கும். நான் கிளியரா சொல்றேன். இப்ப நீங்க கேக்குறீங்க, இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு 20% கம்மியா நீட் பேஸ்ட் தாட்டும் 80% அதிகமா ஹாப்பினஸ் இருக்கணும். அது என்ன புரியல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீட் பேஸ்ட் தாட்னா என்னன்னா என்ன நடக்கணுமோ அதே நடக்கிற மாதிரி நமக்குள்ள சொல்லி பாக்குறது. இப்ப எனக்கு என்ன நடக்கணும், நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு என்ன நடக்கணும், இந்த ஒர்க்கோட எண்ட்ல நான் ஐ மீன் டு ஒர்க், நான் வித்தின் ஃபியூ மினிட்ஸ் இதை நான் சரி பண்ண போறேன், ஆர் இதை நான் செஞ்சு முடிக்க போறேன். அப்ப அந்த கோல் இருக்கு இல்லைங்களா, என் கோல். இப்ப நீங்க ஒரு சாஃப்ட்வேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ப்ரோக்ராம்ல ஒரு ப்ராஜெக்ட்ல இந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கீங்க. இப்போ ஒரு ½ hour கழிச்சு என்ன நடக்கும் அப்படின்னா அதை முடிச்சிருப்பீங்க. நீங்க அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க, அந்த பர்டிகுலர் இடத்துல வேலையை முடிச்சிருப்பீங்க. ஸோ அதைய ரிசல்ட்டை நினைச்சு பார்த்துடணும். எப்போனா ஸ்டார்டிங்லயே நீட் பேஸ் தாட்னா என்ன நடக்கணுமோ அதை நடக்கிற மாதிரி. அப்ப இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் சமையல் செய்ய வந்திருக்கேன். ஓகே, என்ன பண்ணணும், நான் இப்போ 7 o'clock, நான் 7:30க்குள்ள நான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று ரெடி பண்ண, ஒரு டிஷ், அதுக்கான சைட் டிஷ் 2 ப்ளஸ் இந்த ஒரு இதை ரெடி பண்றேன். அந்த 3 வெரைட்டியும் நான் 7:30க்குள்ள முடிக்க போறேன். அப்ப எண்ட்ல ரிசல்ட் என்னன்னா, இந்த எண்ட்ல நான் இதை
3யும் ரெடி பண்ணிருப்பேன் அப்படிங்கறத ஒரு தடவை நினைச்சிட்டு நீங்க அதுக்குள்ள இறங்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. ஹாப்பினஸ்னா என்னன்னா நீங்க அதுக்குள்ள இன்வால்வா நீங்க போக போக அந்த எண்டை நீங்க ஆல்ரெடி நீங்க மனசுல பார்த்ததுனால நீங்க அதுக்குள்ள ரொம்ப ஃபோக்கஸ்டாவும் இருப்பீங்க. அதுல ஹை கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அந்த இடத்துல டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. நீங்க நினைச்ச மாதிரி 7:30க்கு முன்னாடியே நீங்க முடிச்சு வெளியே வந்துடுவீங்க. ஓகேங்களா? ஸோ மைண்ட்ஃபுல்னஸ்னா நம்ம என்ன நடக்கணுங்கிறதுல எண்ட் ரிசல்ட்டை மனசுல கொண்டு வந்து அதுக்கான ஹாப்பினஸ். அப்போ மெடிடேஷன்ல பாத்தீங்கன்னா பாடி ஸ்கேன், பாடி சென்சேஷன். பாடி ஸ்கேன் அப்படிங்கிறது உங்களையே நீங்க கவனிக்கிறது. பாடி சென்சேஷன்னா இப்ப நீங்க வந்து வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த நைஃப் டச் பண்ற சென்சேஷன், கட் பண்ற சவுண்ட்ஸ், பிளஸ் அங்க இருக்கக்கூடிய சில ஆம்பியன்ஸ்ல வரக்கூடிய சில ஃபீலிங்ஸ், அதை கவனிச்சுட்டு நீங்க எந்த கவனிச்சுட்டு நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஹாப்பினஸ் தான் இருக்கும். இங்க எங்கேயும் சேட் ஆகாது. ஸோ ஹாப்பினஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அந்த நீருக்குள்ள டிராவல் பண்ணும்போது ஹைலி நீங்க மைண்ட்ஃபுல்லா இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். அப்போ இதை நீங்க வந்து டே ஃபுல்லா நீங்க ட்ரை பண்ணுவோம். அப்போ இந்த எங்கேயுமே உங்களுக்கு தேவையில்லாத தாட்ஸே வராது. ஸோ இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். எவ்ரி செகண்ட் வாட் ஐம் டூயிங்னு கேட்டுக்கணும். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா இப்போ நீங்க வந்து வாக் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க. டிரைவ் பண்ணும்போது எனக்கு என்ன எண்ட் கோல்? டிரைவ் பண்ணும்போது எண்ட் கோல் என்னன்னா இப்போ நீங்க உங்க ஆஃபீஸ்ல இருந்து இப்போ உங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. ஆனா இதில் நான் நிறைய சிந்திச்சுட்டே இருக்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, உங்க வீட்டுக்கு போறது இப்போ மைண்ட்ல வந்துருச்சு. வேற ஏதாவது தாட் வந்துருமா? இல்லை நான் முடிஞ்ச வரைக்கும் மைண்ட்ஃபுல்லா இருக்கேன், நான் என் சென்சேஷன் கூட நான் டிராவல் பண்றேன், பிளஸ் நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுங்கிறத யோசிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கலாம். பட் இது எப்பவுமே பிரெயினுக்கு வந்து நீங்க கொடுக்கறது தான், நம்ம கொடுக்கறது தான். ஸோ அப்போ என்னன்னா நீங்க இதே மாதிரி டிரைவ் வேற ஏதாவது கண்ட்ரில நீங்க போயிட்டு இருந்தா, இல்ல வேற ஏதாவது ஒரு ஒர்க்குக்காக நீங்க போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் நீங்க அந்த இடத்துல கொண்டு வந்து பார்க்கலாம். மேபி இது மைண்ட்ஃபுல்லா இல்லையே, இது நான் தேவையில்லாம வேற எதையும் யோசிக்கணும். அதாவது எப்பவுமே மைண்ட்ஃபுல்னா என்னன்னா அன்னைக்கு அந்த செகண்ட்ல இருக்கக்கூடிய ரிசல்ட்டையும் கொண்டு வந்து பார்க்கலாம். இன்னொரு 10 years கழிச்சு இதே இன்னும் எஃபெக்டிவா என்ன மாதிரி நீங்க எடுக்கிறீங்கன்றதையும் கொண்டு வந்து பார்க்கலாம். அது தப்பு கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் வேலைகளுக்கு நடுவில் அதை கொண்டு வர முடியாது. பட் டிரைவிங்லயோ இல்லை ஜஸ்ட் நீங்க ஒரு டிராவல் பண்றீங்க, ஒரு ஃபிளைட்ல, ஒரு ட்ரெயின்ல, ஒரு பஸ்ல, அப்ப நீங்க உட்கார்ந்துட்டு தான் வரீங்க, நீங்க எதுவும் டிரைவ் பண்ணலாம் அப்படிங்கும் போது அந்த இடத்துலயுமே வந்து உங்களுக்கான ஃபியூச்சர்ல என்ன மாதிரி டிரைவ் பண்ணுவீங்க, இந்த மாதிரியான டிராவல் எங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க லைட்டா கொண்டு வந்து பார்க்கலாம். அது தப்பு கிடையாது. ஏன்னா நீங்க கொடுக்கறதா. இதை வந்து நாங்க எப்படி சொல்லுவோம்னா ரியாலிட்டி டைம், மைண்ட் டைம். ஓகேங்களா? மைண்ட் டைம் அப்படிங்கிறது நீங்க இப்ப வந்து உங்க ஃப்ரெண்டை பார்க்க போறீங்க. ஃப்ரெண்ட் வந்து ஏதோ பிஸியா இருக்காரு, யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் 10 minutes. நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. அந்த உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவர் ஒரு 10 minutes கழிச்சு தான் வராரு. உட்கார்ந்துட்டு உங்க மனசுக்குள்ள போகுது இல்லையா, அந்த விஷயம் தான் மைண்ட் டைம்ங்கிறது. இட்ஸ் நாட் ஒன்லி அந்த உட்கார்ந்துருக்க இடத்துல இல்லை, நீங்க டிராவல் பண்ணும்போது யூ ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆஃபீஸ் டு ஹவுஸ், அதுல ஒரு 20 minutes நீங்க டிராவல் பண்றீங்க. அந்த 20 minutes என்ன பண்ணீங்கன்னு கேட்டா நான் டிராவல் பண்ணேன்னு சொல்லுவீங்க. ஆனா அந்த 20 minutes மனசுக்குள்ள என்ன வந்துச்சுன்னு இருக்குல்லையா, அதான் மைண்ட் டைம். மைண்ட் டைம்ங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது உங்களோட சொத்து, உங்களோட எல்லாமே உங்களுக்கானது. நீங்க போறீங்க, 2 இன்சிடென்ட் நடக்குது, கவனிச்சிட்டீங்க, அதை உங்களுக்குள்ள ப்ராசஸ் பண்ண விட்டீங்கன்னா அது தேவையான தேவையில்லை. அதே அந்த 2 இன்சிடென்ட்டை உங்களோட வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி மாத்தி ப்ராசஸ் பண்றது அது ஒரு டெக்னிக். அப்படி நீங்க பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஃபேஸ்புக் எடுக்கிறீங்க, தேர் ஆர் லாட் ஆஃப் வீடியோஸ் அண்ட் மெசேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க சொல்ல வந்த விஷயத்தையும் நீங்க எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. எவ்ரி டைம் இஸ் யோர் டைம். அதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அப்ப மைண்ட்ஃபுல்லா இருக்கும் போது இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். மைண்ட்ஃபுல்லா தான் இருக்கணும். எனக்கு என்ன வேணுமோ அதை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டு அதோட எண்ட் ரிசல்ட் மனசுல கொண்டு வரும்போது நான் அதுக்குள்ள போய் மாட்டிக்குவேன். தேவையில்லாத சிந்தனையில இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சிருச்சுங்கிறவங்க மாத்திரம் சொல்லுங்க. இதுக்கான மெடிடேஷன் நம்ம பண்ணிடலாம். எல்லாருக்குமே புரிஞ்சுதா? புரியலன்னு சொல்லுங்க. அது ஒரு டவுட்டுங்க. சொல்லுங்க. இதுல இல்லைங்க மேம், 60-40ல 40% டச் பண்ணிட்டோன்னு எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? நீங்க உங்க கூட பேசுற எல்லாத்துக்கூடயுமே நல்லபடியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியுதான்றதை நீங்க செக் பண்ணணும். யாரோட குறைகளுமே உங்க மனசுல வந்து போகல, நிறைய விதமான சூழல்கள்லயுமே வந்து சூழல்களை நீங்க பிளேம் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து ரீச் பண்ணிட்டீங்கன்றது அர்த்தம். உதயலட்சுமி, நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னா சஃபரிங் மோடுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி நம்ம வந்து ஹெல்ப் பண்றதுன்னு கேக்குறீங்களா? அவன் தப்பே பண்ணல மேடம், பட் அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப நேத்து நான் அவனை பார்க்க போனேன் ஹாஸ்டல்ல, பட் நேத்தும் அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. அந்த தப்ப அவன் பண்ணவே இல்லை.
அவன் ரொம்ப சைலண்டா இருப்பான் மேம். அவன் மேல யாருன்னா கம்ப்ளைண்ட் பண்ணா கூட அவன் இதை நான் பண்ணலன்னு சொல்ல மாட்டான். அந்த மாதிரி ஒரு ஷை டைப்பா இல்ல என்னன்னு தெரியல எனக்கு அவன் கேரக்டர்ல அந்த பிஹேவியர்ல. பட் நல்லா படிக்கிறான் அப்படின்றதுனால அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னு அவனை வந்து எல்லாம் ஏன் ஒரு ஒரு மாதிரி அவனை சப்ரஸ் பண்ணவே பாக்குறாங்க. அவன் எனக்கு இதுல நான் டீச்சரா இருக்கிறது தான் காரணமா எனக்கு புரியல மேம். உண்மையிலே நான் நேற்று ரொம்ப சஃபர் ஆயிருக்கேன் மேம். ரொம்ப அமைதியா இருந்தேன். பட் நேத்துல இருந்து அவன் மேல கம்மின்னு சொல்லும் போது எனக்கு தாங்கவே முடியல மேம். ஒரு முக்கியமான எக்ஸாம் பீரியட்ல இருக்கும்போது கூட அவன் மைண்ட இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்களே. ஏன் ஒருவேளை நாங்க மேல வரக்கூடாது இந்த சொசைட்டில பொதுவா ஒரு தாட் இருக்கு இல்லையா, சிங்கிள் பேரண்டோடைய பையன் நல்லா வரக்கூடாது, ஒரு அப்பா இல்லாத பையன் நல்லா வந்துடக்கூடாது, இந்த மாதிரி வசதியா இருக்கிறவங்க அவங்க அதனால அவங்க வந்துடக்கூடாது, வசதி இல்லாம இருக்காங்க அதனால வந்துடக்கூடாது, இப்படிலாம் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு. பட் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, நான் ரொம்ப ஆனஸ்டா இருக்கிற ஒரு ஆளு. அது அந்த டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதனால அவனை சஃபர் பண்றாங்களா, ஏன் அவனை வந்து ரொம்ப கார்னர் பண்றாங்க, இது வந்து எனக்கு இப்ப யோசிச்சு பார்க்கும்போது நீங்க சொன்னீங்க பிஹேவியர் காம்ப்ளிகேஷன். அப்போ அவங்கிட்ட என்ன பிஹேவியர் வந்து அவங்கிட்ட இருக்கு, எதனால அவன் சின்ன வயசுல நான் என்ன அவனுக்கு தவறான ஏதாவது பண்ணிருப்பேனா? நீங்க சொன்ன அந்த 8 to 13 வயசு அதனால சஃபரிங் மோட்ல அவன் எதுக்கு போயிருப்பான், அதை நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கு இது பேசும்போதுதான் எனக்கு புரிஞ்சது. தொடர்ந்து ஒரு 1.5 வருஷமா நான் அவனுடைய பிஹேவியர் காம்ப்ளிகேஷனை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ எதனால அவனும் சின்னதா தப்பு பண்ணிடுறான், ஏன் அதை பண்ண போறான்? அவன் ஆக்சுவலா அவன் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறான், ரொம்ப நேர்மையா இருக்கணும்னு நினைப்பான். ஒண்ணும் இல்ல மேடம், எங்க வீட்டுல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நாங்க எங்க அம்மா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, நான் வந்து முட்டை சாப்பிடுவேன், வேற எதுவும் சாப்பிட மாட்டேன். பட் அந்த முட்டையை கலக்கிறதுக்கு ஒரு கத்தி எடுத்து நான் கலக்குனா கூட என் பையன் சொல்லுவாங்க, இந்த கத்தியில தானே ஆயா வந்து வெங்காயம் வெட்டுவாங்க, அவங்களுக்கு அது தொட்டா பிடிக்காது இல்ல, இது மாதிரி உங்களுக்கு பண்ண பிடிக்குமா, நீங்க இது மாதிரி செய்றீங்க, அவங்களுக்கு பிடிக்காததை நீங்க ஏன் செய்றீங்க, அப்படி யோசிக்கிற பையனை வந்து இவங்க ஏன் தொடர்ந்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? அவன் வாலண்டியரா யாருக்குமே கெடுதல் பண்ற பையன் கிடையாது மேம். எனக்கு வந்து உண்மையிலேயே அவனோட நீங்க அவனுக்கும் எனக்கும் 1-to-1 கவுன்சிலிங் கொடுத்தாலே நான் ரொம்ப வேணும் மேடம் எங்களுக்கு 2 பேருக்குமே. ஓகே உதயலட்சுமி, இந்த விஷயத்துல 3 கான்செப்ட் இருக்கு இவங்க சொன்னதுக்குள்ள. நான் சொல்றேன் உதயலட்சுமி உங்களுக்கு எல்லாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டியா ஒரு பிரச்சனை நடந்தோம்னா நம்ம எவ்வளவு தூரம் யோசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண முடியுதான்றதை நம்ம யோசிக்கணும். இவ்வளோ நிறைய நீங்க வார்த்தைகள் சொன்னீங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம மூளைக்கு தேவை கிடையாது. ஓகே, ரியாலிட்டியா ஃபர்ஸ்ட் எப்பவுமே தள்ளி வச்சுக்கோங்க. நமக்கு மூளைக்கு என்ன தேவையோ அந்த மொழியை மாற்றி அமைச்சுக்கோங்கன்றத ஃபர்ஸ்ட் செஷனே. ரியாலிட்டி தள்ளி வச்சு நமக்கான மூளைக்கான வார்த்தைகள் அப்படிங்கிறது இந்த சூழ்நிலையில சொசைட்டி நமக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுது, நம்மளை எப்பவுமே வந்து ஒரு பாதுகாப்பா வச்சிருக்கு, எந்த இடத்துலயுமே நமக்கு வேணுங்கிறது நடக்குது, இயற்கை நமக்கு சப்போர்ட்டா பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மேபி வார்த்தைகள் நல்லா இருக்கும், அதை பயன்படுத்தலாம் அப்படின்னா அந்த இடத்துல முடியாது, ஏன்னா ஹர்ட் ஆயிட்டோம் இல்லையா. ஸோ ஏன் ஹர்ட் ஆகுறோம் நீங்க கேட்குற மாதிரி சஃபரிங் மோட்ல போயிட்டு அவங்களுக்கு ஒரு பிஹேவியர் காம்ப்ளிகேஷன் வருதா, அது சஃபரிங்கை நான் சரி பண்ணா இதெல்லாம் சரியாயிருமா? ஓகே, சஃபரிங்கை சரி பண்ணும் நம்ம நினைச்சோம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய பிஹேவியர் இஷ்யூஸை வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது. அது 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 வந்து அவங்களுக்கு வந்தது காரணம் அந்த சஃபரிங்னால அதை டச் பண்ணக்கூடாது, அதை பத்தி நம்ம சொல்லவே கூடாது. ஆனா நான் அப்படிதான் பண்றேன், ஸ்கூல்ல அது நடக்கல. ஓகே, ஸ்கூல்ல வந்து என்ன அப்படின்னா மொழி வந்து எல்லாருக்குமே ரெஸ்ட்ரிக்டட் தான், நம்மளால கிரியேட்டிவாலாம் பேச முடியாது, நம்ம எல்லாத்துக்குமே ஜென்ரல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ரெஸ்ட்ரிக்டட் மொழியில அவங்க பயன்படுத்துகிற எல்லாத்தையுமே வந்து நம்ம பர்சனலாக எடுத்துக்கிறது தான் இப்போ நம்மகிட்ட தான் பிரச்சனை. அவங்க வந்து ஒன்று சொல்கிறாங்க, இங்கே பாருங்க உங்கள் பையன் படிக்க மாட்டேங்கிறான், இதுதான் ஜென்ரலாக ஒரு டீச்சர்னால அவ்வளோதான் யோசிக்க முடியும், அதுக்கு மேலெல்லாம் யோசிக்க முடியாது. ஸோ அப்போ வந்து உட்காந்து உங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணிலாம் அவங்களால பேச முடியாது. ஆனால் நமக்குள்ளதான் இது வழி அவ்வளோ இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த டீச்சரோட கனெக்ட் பண்ற இதெல்லாமே ஒரு ஒரு
சின்ன சின்ன டெக்னிக் தான். அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நீங்க யாரை பாக்குறீங்கனாலும் அவங்க வந்து அவங்க கிட்ட நீங்க பழகுற விதம் எல்லாருமே நம்ம அவங்கள்ட்ட மேபி 5 minutes தான் அந்த இடத்துல பேச போறோம். அவங்களுக்கும் நமக்கும் பெருசா எதுவும் இல்லை அப்படின்னாலுமே அவங்கள நீங்க அட்ராக்ட் பண்றதுங்கிறது ஒரு சின்ன ஸ்கில். அவங்கள்ட்ட பேசும்போது அந்த டீச்சர் நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசணும்னா அந்த இடம் அப்படியே ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரன் ஆகும். பட் இதெல்லாம் ஈஸி கிடையாதுன்றது எனக்கு புரியுது. நம்ம அவங்க இருக்கிற பிஸி ஸ்கெட்யூல்ல போயிட்டு நம்ம போயிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. ஆனா எல்லாமே ஃபார்முலா தான். நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள ஹாப்பியா இருக்கிறத நீங்க கத்துக்கிட்டீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூழல் நம்ம கண்ட்ரோலுக்கு வரும். அப்படியே நம்ம காமா இருக்க ஒரு மனிதர் நம்ம கண்ட்ரோலுக்கு வருவாங்க. அப்படியே ஸ்லோவா போக போக அவங்க சொல்றதை எதையுமே நீங்க ரியாக்ட் பண்ணாம, ஆமா மேம் பையன் கூட சொன்னா நீங்க எடுக்கும் போது ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்றான், நல்லா இருக்கு உங்க கிளாஸஸ்லாம் சொன்னா, அவங்க சொன்னதை இக்னோர் பண்ணிட்டு நீங்க அந்த இடத்துல பேசும்போது அந்த டீச்சர் அப்படியே பயங்கர கூல் ஆவாங்க. உடனே வந்து நல்லா தாங்க இருக்கான், நிறைய நேரம் நல்லா தான் இருக்கான், சூப்பரா இருக்குங்கன்னு உடனே சொல்லுவாங்க. 100% இது நடக்கும். ஸோ இது எல்லாமே ஃபார்முலாஸ் தான். இங்க உட்காந்து அழுகிறதுக்கு சோகமாகிறதுக்கு டைம் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபார்முலாவை நம்ம மாற்றி அமைக்கணும். அந்த ஃபார்முலாவை எப்படி கத்துக்கலாம், கத்துட்டு டக்குன்னு போய் அந்த இடத்துல இருந்தோம்னா சூப்பரா இருக்கும் லைஃப். மேம் நார்மல் கம்ப்ளைண்ட் இல்ல மேம், இது வேற மாதிரி கம்ப்ளைண்ட் மேம். என்ன கம்ப்ளைண்ட் வேணாலும் இருக்கு, பர்சனலா மெசேஜ் பண்றேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உலகம் நம்ம சொசைட்டில இப்ப நிறைய விஷயங்கள் இப்படின்னா இப்படிதான்னு போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல போயிட்டு அவங்க என்ன கம்ப்ளைண்ட் வேணாலும் கொடுக்கட்டும். இன்னொன்னு வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அது உண்மையும் கிடையாது. ஓகே, அதை நீங்க நல்லா ஃபீல் பண்ணும். ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டதுனால உண்மை கிடையாது. ஏன் உண்மை கிடையாதுன்னா, இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தத்தை உருவாக்கினதே நம்ம தான். பட் அதுக்கு ஏன் அந்த அர்த்தத்துக்கு போறோம், நம்ம புதுசா மாத்தலாங்கிறதா இப்ப நம்ம சொல்ல வரோம். நீங்க வந்து உங்க குழந்தைகிட்ட இருக்க ஸ்பெஷலை ஃபீல் பண்ணிட்டு உடனே உங்க குழந்தைகிட்ட அதை எடுத்துட்டு போகும்போது, ஆக்சுவலா மேம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அதை பத்தி அவங்க சொல்ல வந்திருக்காங்க, எனக்கு கால் பண்ணி பேசினாங்க, இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நீங்க மாத்தி அந்த இடத்துல சொல்லிட்டீங்கன்னா அது அப்படியே மறந்து போயிடும் அவங்களுக்கு. நம்ம அதை எடுத்துக்காம இருக்கிறது, அடுத்தது எப்படி இதை வந்து மாத்தி அமைக்கிறதுங்கிறதுக்குள்ள போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான், சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. ஆனா நான் இப்படி சூப்பரா இருக்கும் சொல்றேன், பட் உங்களுக்கு வழி உங்களுக்கு தான் தெரியும், அது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதெல்லாம் பாசிபிள். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ட்ரை பண்ணும்போது மாறும். இல்ல மேம், அவனையே வந்து அவாய்ட் பண்ணி 10 நாளா ஒரு மாதிரி அவனை அவாய்ட் பண்ணி அவங்கிட்ட பேசாம விட்டு, அவன் நேத்து ஏன் எதிர்க்க சொல்றாங்க, 10 நாளா இவங்கிட்ட நான் பேசுறது இல்ல, உங்ககிட்ட சொன்னானா போன்ல, இல்லையே சார் சொல்லலையே அப்படின்னு சொன்ன, நான் பேசுறது இல்லை. இவனும் வந்து என்கிட்ட கேட்கல, ஏன் சார் நீங்க பேச மாட்டேன்றீங்க முன்னாடி மாதிரின்னு கேட்கல. சரி எக்ஸாமுக்கு படிக்கிறான், ஜேஇக்கு படிச்சுக்கிட்டோம், நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பார்த்தா இவன் செய்யவே இல்லை. பட் இங்கிருந்து வேற ஒரு ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி கொஸ்டின் பேப்பரை இவனோட ஓல்டு ஸ்கூல்ல பாத்துருக்காங்க மேம், காஞ்சிபுரம் ஸ்கூல்ல. அது பார்த்தது வந்து இவன் தான் வந்து கொஸ்டின் பேப்பரை அனுப்புனது. அங்க இருக்கிறவங்க வந்து ஒரு ஸ்டோரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதுல இவனுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இங்க ஹைடெக் லேப்ல சிசிடிவி கேமரா இருக்கு, இவன் உள்ள போல, இவன் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் இவன் அங்க மெயிலுக்கு அனுப்பல. பட் அங்க அவங்க ஓபன் பண்ணி பார்த்ததை, இவன் அனுப்பிதான் ஓபன் பண்ணி பார்த்ததை அவங்களே ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. அதை இவர் இங்க திருவண்ணாமலையில நம்பிக்கிட்டு என்கிட்ட வந்து இத சொல்றாரு. அப்புறம் நான் நேற்று இதெல்லாம் கேட்டு கிளியர் பண்ண பிறகு பையன் வந்து அவன் நேச்சரா அவன் ரொம்ப ஷை டைப்பு. அப்புறம் அவன் பேசினான், சார் நான் இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை சார், நீங்க வேணா போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்க சார், நான் அந்த ரூம் பக்கமே போல அப்படின்னு. பட் அந்த ஸ்கூல் சரி, எப்பவுமே இவன் மேல இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி இப்ப சொல்லியிருக்காரு நேத்து. அதை நம்பி இவர் காதுல கேட்டுக்கிட்டு இது ரூமர் தான், நான் அதனாலதான் கேட்காம இருந்தேன் அப்படின்னு நான் அப்ப சொன்னேன். நீங்க எதுவா இருந்தாலும் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அவன் ஊண்டாகாம இருந்திருப்பான் இல்ல சார். இப்ப 10 நாளா அவன் மூட் அவுட்ல படிக்காம தானே சார் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் மேம். இதுதான் மேம் காரணம். ஓகே உதயலட்சுமி, எல்லாமே மாறும். ஓகேங்களா, சில சரி பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ என்னென்ன உதயலட்சுமி இது எல்லாமே சால்வ் பண்ணலாம். ஓகே, எல்லாருக்கும் இன்னொரு உதயலட்சுமி சொன்னதுலேருந்து ஒரு சின்ன பாயிண்ட் மாத்திரம். ஃபர்ஸ்ட் வந்து பசங்க நம்ம குழந்தைகள் அப்படின்னு வரும்போது ஏன் வந்து எல்லா நேரமுமே நீங்க வந்து கேர் கொடுக்கணும் அப்படின்னா, இது வந்து பிரெயின்ல சில இடத்துல அவங்க கவனம் கொடுப்பாங்க இல்லையா, நம்ம டிஸ்டர்ப் பண்ணியிருந்தோம்னா அது என்ன பண்ணும்னா அட்ராக்ஷனா மாறிடும். வெளியில வந்து நம்ம போகும்போது சில சூழல் வந்து நல்லா இருக்கும், ஆனா இந்த குழந்தைக்கு மாத்திரம் ஒரு தவறு நடந்துட்டு போகும்.
ஒரு ஈவன் டீச்சருமே நீங்க எடுத்துக்கோங்களேன். டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைகிட்டையும் நல்லா இருப்பாங்க, ஒரு குழந்தைகிட்ட நல்லா இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் வந்து நம்ம வீட்டுல இன்னும் அவங்கள வந்து பெருமையாவே வச்சிருக்கணும். ஹைலி செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரு குழந்தை ஒரு வேலை பண்ணுதுன்னா அதை வந்து உன்னாலதான் முடியுங்கிற மாதிரி நீங்க பேசணும். நீதான் பெரிய ஆள் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே பேசிட்டே இருக்கணும். இவ்வளவுதான் ஃபுட்டு, அந்த பிரெயினுக்கு தேவையான ஃபீடை கரெக்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அட்ராக்ட் பண்றது எல்லாமே தன்னோட செல்ஃப் வேல்யூஸ் அதிகப்படுத்துற மாதிரி மற்ற சூழல் மட்டும்தான் அதை அட்ராக்ட் பண்ணும். இப்ப நம்ம பேசும்போது குழந்தைகள் இல்ல, வீட்டுல நம்ம யாரு இருந்தாலுமே அவங்கள உயர்த்தி பேசுறது ஏன் அப்படின்னா அவங்கள பெரிய நீங்க தான் பெரிய ஆள் அப்படின்றதுக்கான ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்துறது. ஏன்னா வெளி உலகத்தை போய் அவங்க ஃபேஸ் பண்ணும் போது அந்த மாதிரியான சூழல்கள் மாத்திரம்தான் அவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க. தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம் தான் அவங்களுக்கு கிடைக்கும். தேவையில்லாம ஹர்ட் ஆகுறாங்கன்னா கண்டிப்பா அதுக்கான ஃபார்ம் வந்து வீட்டுலதான் உருவாகுது. ஓகேங்களா? நீங்க எதுவும் பர்சனலா யாருமே எடுத்துக்காதீங்க. நான் சொல்றது எல்லாமே கான்செப்ட் தான். நம்ம ஏதாவது லைட்டா ஏன் இப்படி பண்றவங்களும் ஒண்ணும் தெரியாது அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்திட்டோம்னா அந்த செல் ஆக்டிவா இருக்கும். வெளியில போய் எத்தனையோ நல்லது இருக்கும், பட் யாரும் வந்து அதை சொல்லிட்டு போற மாதிரியான சூழ்நிலை வந்துடும். சோ அதை வந்து நம்ம வீட்டுல இருந்து சரி பண்ணோம்னா கம்ப்ளீட்டா மாறும். வீட்டுல பெருமையா வச்சுக்கணும். ரொம்ப சந்தோஷமான வார்த்தைகளை வந்து அதிகமா பயன்படுத்தணும். எந்த ஒரு இடத்துலயும் வந்து நீதான் இந்த உலகத்திலேயே வந்து பெரிய விஷயங்களை உள்ள வச்சிருக்க, ரொம்ப அதிசயமான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி அதிகமா பேசணும். இதெல்லாம் பேச பேச என்ன ஆகும்னா வெளி உலகத்துல அவங்க அதே மாதிரி அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எங்கேயுமே நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க பாட்டு போய் இந்த 4 வார்த்தை ஒரு 5 வார்த்தை பேசிட்டு நீங்க பாட்டு போய் எங்க வேணாலும் பிஸியா இருங்க. நீங்க உங்க குழந்தைகளை நினைக்கவே வேணாம், அது எங்க போனாலும் வாழ்ந்துரும். ஓகேங்களா? சோ இதெல்லாமே நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட கொஸ்டின்ஸ் எப்பவுமே கேளுங்க. ஓகே உதயலட்சுமி, நம்ம எல்லாமே சரி பண்ணலாம். இப்போ என்னன்னா ஒரு சின்ன பிராக்டிஸ் மட்டும். மேம் குட் மார்னிங் மேம், தேன்மொழி பேசுறேன். சொல்லுங்க தேன்மொழி. மேம் ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி சந்தோஷமான விஷயத்தை பேசணும், ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மேம். அதை அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். மேம் இன்னொரு டவுட்டுங்க மேம், இப்ப என் பொண்ணு வந்துட்டு நியூமராலஜில வந்து நேம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்றாரு. இனிஷியல் வந்துட்டு எஸ் ரக்ஷாயாலின்னு இருக்கு. அவருக்கு வந்து இப்ப சர்நேம் ஃபுல்லா அவரோட பேர் வந்து அவருக்கு வந்து விருப்பம் இல்லை. மீன்ஸ் அவரோட எமோஷனலா அவர் நிறைய ஃபேஸ் பண்ணால சர்நேம் அவளுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக இப்ப நாங்க பாத்துட்டு இருக்கோம் மேம். ஆனா என் பொண்ணுக்கு வந்து நேம் வந்து பிராக்டிஸ் ஆயிடுச்சு. சில லெட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது சில ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் மாறுது. ஆனா அவ பழகிட்டா நேம் யூஸ் இல்ல மேம். இப்ப 6th படிக்கிறா. அதனால அவளுக்கு ஏதாவது எமோஷனலா ஃபீல் பண்ணுவாளா மேம் ஃபியூச்சர்ல? என்னோட நேம் இப்படி இருந்துச்சு, நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாளா? அதனால எனக்கு கொஞ்சம் அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே மேம். இல்ல அவ மாத்தும் போது பிடிக்கல அவளுக்கு. இப்போ சொல்ல சொல்ல ஓகே சொல்றா. கொஞ்சம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம் அது எப்படி மேம்? அவளுக்கு சின்ன பொண்ணுங்கனால ஓகே பழகிடுவாளா, இல்ல அதுவே அவன் மைண்ட்ல திரும்பி திரும்பி வருமா ஃபியூச்சர்ல? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்க ஹஸ்பண்ட் பிடிச்சிருக்குன்னா அவ்வளவுதாங்க. அதை வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அந்த குழந்தைகிட்ட எடுத்துட்டு போகும்போதெல்லாம் சரின்ற பார்வையில் எடுத்துட்டு போனீங்கன்னா அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகேங்க, தேங்க்யூ. ஸோ எல்லாரும் இப்போ ஐஸ் க்ளோஸ் பண்ணி நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ அப்படியே உங்களோட பிரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ண ட்ரை பண்றீங்க. அப்படி பிரீத் இன் பிரீத் அவுட் மாத்திரம் ஃபோக்கஸ் பண்றீங்க. இப்போ உங்க நோஸ் டிப்ல இருந்து ஒரு 10 சென்டிமீட்டர்ஸ் முன்னாடி ஒரு லைன் ஒன்று கிரியேட் பண்றீங்க. அந்த லைன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து எண்ட் வரைக்கும் அப்படியே பிரீத் இன் பண்றீங்க. அந்த எண்ட்ல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆன வரைக்கும் அப்படியே பிரீத் அவுட் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்றீங்க. அந்த லைன் மேலேயே ஒரு ஃபோக்கஸ் இருக்கு. அப்படியே ஒரு 2 டைம்ஸ் செஞ்சுட்டு அப்படியே டீப் ஒரு காம் ஸ்டேட்டுக்கு போறீங்க. அப்படியே ஒரு மைண்ட்ஃபுல்லா இருக்கும்போது உங்களை அப்படியே நீங்க கவனிச்சு பாக்குறீங்க. உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க எந்த அளவுக்கு மைண்ட்ஃபுல்லா இருக்கீங்க, எவ்ரி செகண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை நீங்க கேட்டு அதோட ரிசல்ட் மைண்ட்ல கொண்டு வந்து அதை வேலை செய்யும் போது எவ்வளோ ஃபாஸ்டாகவும்
எவ்வளோ டைம் கண்ட்ரோலோடையும் ப்ரொடக்டிவாகவும் நீங்கள் வாழ்கிறீங்கன்றதை அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்குறீங்க. அப்படியே ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. அப்படியே உங்களோட ரைட் ஹேண்டை மாத்திரம் கவனிக்கிறீங்க. ரைட் ஹேண்டோட லாஸ்ட் ஃபிங்கரை ஃபீல் பண்ணி லாஸ்ட் ஃபிங்கர்லேருந்து ப்ரீத் இன், அப்படியே அந்த ப்ரீத் இன் நோஸ் வரைக்கும் கவனிச்சு நோஸ்லேருந்து அதுக்கு முன்னாடி ஃபிங்கர் ரிங் ஃபிங்கர் வரைக்கும் ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க. அப்படியே மிடில் ஃபிங்கர்லேருந்து ப்ரீத் இன், அதுக்கு முன்னாடி ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க. தம் ஃபிங்கரில் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அதில் பண்ணிவிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. அப்படியே இமேஜின் பண்ண முடியுது. இப்போ ஒரு சூழல் அப்படியே மைண்ட்ல கொண்டு வந்து பாக்குறீங்க. நீங்க அப்படியே பேசிட்டு இருக்கீங்க நிறைய பேர்த்தோட. அதுல இந்த முடிவுல, இந்த கான்வர்சேஷன் முடிவுல என்ன வேணுங்கிறத அப்படியே கவனிச்சுக்கிறீங்க. இந்த கான்வர்சேஷனோட முடிவுல எல்லாரும் கலகலப்பா ஒவ்வொருத்தங்களுக்கும் புரிதல் அதிகமாகி உங்களுக்கான ஒரு சந்தோஷம் அந்த உருவாகணுங்கிறத கவனிச்சுட்டு அந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணும் போது அதே பார்வையில் எல்லார்ட்டையும் பேசுறது, அவங்களும் உங்களுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கறத அப்படியே கவனிச்சு பார்க்குறீங்க. இப்போ ஒரு பெரிய கண்ட்ரோல் ஒன்று உருவாயிருக்கு. முடிவை நம்ம கொண்டு வந்தால் அது மட்டும்தான் நடக்கும்ன்றது இப்போ தெரியுது. இப்போ அப்படியே ப்ரீத்திங் கவனிக்கிறீங்க. இப்போ அப்படியே லெஃப்ட் ஹேண்டை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. லெஃப்ட் ஹேண்டோட லாஸ்ட் ஃபிங்கரை கவனிச்சு அங்கேருந்து ப்ரீத் இன் அப்படியே நோஸ் வரைக்கும் வந்து அதுக்கு முன்னாடி ஃபிங்கரில் ப்ரீத் அவுட். மிடில் ஃபிங்கர்லேருந்து ப்ரீத் இன் கொண்டு வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கரில் ப்ரீத் அவுட். தம் ஃபிங்கர் அப்படியே ப்ரீத் இன், மறுபடியும் அது மேலேயே கவனிச்சு ஒரு ப்ரீத் அவுட் ஃபீல் பண்றீங்க. அப்படியே ரிலாக்ஸ் பண்றீங்க. அப்படியே கவனிச்சு பார்க்குறீங்க. இப்போ உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பர்பஸ் என்னன்றது இப்போ தெரிஞ்சிருச்சு. நீங்கள் எதை நோக்கி போகிறீங்கன்றது அழகாக ஃபீல் ஆகுது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கோல், அடுத்தடுத்த அச்சீவ்மெண்ட்ஸ் என்னங்கிறத கவனித்து அதை நகரும் போது அது எவ்வளோ வேகமாக உங்கள் கையில் வந்து சேருதுங்கிறது இப்போ தெரியுது. இப்பவுமே உங்களோட ஆள் மனசுல அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. அது சார்ந்து நீங்க படிக்கிறதோ, அது சார்ந்து பேசுறதோ, அது சார்ந்து யார் கூடயாவது டிஸ்கஸ் பண்றதோ இருந்துட்டே இருக்கிறதுனால அதுல நீங்க எவ்வளவு தூரம் சக்சஸ் ஆக்குறீங்கன்றத அப்படியே ஃபீல் பண்ணி பாக்குறீங்க. அப்படியே பிரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்றீங்க. உங்க
ரைட் லெக்கை கவனித்து லாஸ்ட் டோவை ஃபீல் பண்ணி ப்ரீத்தின். அந்த ப்ரீத்தின் கொண்டு வரும்போது நீங்களே ஒரு கவனத்தை அப்படியே அந்த டோ டு நோஸ் வரைக்கும் க்ரியேட் பண்ணி அந்த நோஸ்லேருந்து அதுக்கு முன்னாடி டோ வரைக்கும் கனெக்ட் பண்ணுறீங்க ப்ரீத் அவுட்டுக்கு. அப்படியே மில் டோலேருந்து ப்ரீத் இன், அதுக்கு முன்னாடி டோவில் ப்ரீத் அவுட். பிக் டோல பிரீத் இன். நெக்ஸ்ட் லெஃப்ட் லெக்கை கான்சன்ட்ரேட் பண்ணி பிக் டோல பிரீத் அவுட் பண்றீங்க. அப்படியே நீங்களே லெஃப்ட் லெக்கோட அடுத்தடுத்த டோல பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணி அப்படியே காம் பண்றீங்க. அப்படியே அந்த டீப் காம் ஸ்டேட்டுக்குள்ள வந்து பிரீத் இன் பண்ணி ரைட் ஐ கவனிச்சு பிரீத் அவுட், மறுபடியும் பிரீத் இன் பண்ணி லெஃப்ட் ஐ கவனிச்சு பிரீத் அவுட் பண்றீங்க. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு பிரீத் இன் நெத்தியை கவனிச்சு பிரீத் அவுட் பண்றீங்க. மாதிரி ஒரு ஃபியூ டைம்ஸ் பண்ணிட்டு நெத்தியை மாத்திரம் கவனிச்சு ஒரு காம் ஸ்டேட்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கீங்க. இதை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக உங்களுக்கு ஓகேனும் போது ஐஸ் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இந்த மெடிடேஷன் எப்படி நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு செஷனில் நம்ம அடிக்கடி நம்மளே கவனித்து பழகிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி உஷான்றவங்க கேட்டாங்க இல்லையா, எப்படி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு. இப்போ இதெல்லாம் மெடிடேட்டிவ் பேட்டர்ன்லாம் தனி. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் தனியாக உட்காந்து கவனிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். பாடி ஸ்கேன் ஈஸியாக இருக்கா, சென்சேஷன் மெடிடேஷன் அது ஈஸியாக இருக்கா, இல்லை அக்செப்டன்ஸ் ஈஸியாக இருக்கா. இப்போ இது மைண்ட்ஃபுல்னஸில் என்னென்னா நம்மளோட மைண்ட் சைன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ நீங்கள் இப்போ கண்ணை மூடிட்டு உங்கள் ஃபிங்கர் ஃபீல் பண்ணுங்கன்னா உங்கள் மைண்டில் நீங்கள் எங்கேயோ ஒரு கவனத்தை கொண்டு போய் அங்கே வைக்கிறீங்க இல்லையா, இந்த மைண்ட் சை மனக்கண்ணில் ஃபீல் பண்ணுறது. அதே இப்போ மைண்ட்ஃபுல்னஸில் வந்து அதோட சேர்ந்து ப்ரீத்திங்கையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது. இப்போ ஜஸ்ட் ஒரு டோவில் கவனிச்சுட்டு டோவை வந்து அந்த இப்போ ஃபிங்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிங்கர் இங்கே ஃபீல் பண்ணி இங்கே வரைக்கும் ப்ரீத் இன் அந்த இடத்துல கொண்டு வந்து ப்ரீத் அவுட் அந்த இடத்துல கொண்டு வரது வந்து ஒரு ப்ராக்டிஸ். இப்போ ரெண்டுமே உங்களுக்கு உள்ளே வரணும். அதான் மைண்ட்ஃபுல்னஸில் வந்து தாட்டையும் நீங்கள் அந்த இடத்துல கவனிக்கணும், எமோஷன்ஸையும் கவனிக்கணும். தாட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், எமோஷன்ஸ் வந்து ஹாப்பினஸாக மாறணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு வராங்க, நீங்கள் பேசுகிறீங்க, திடீர்னு பார்த்தா 1 hour போயிடுச்சு எப்படின்னே தெரியல. ஸோ அதான் மைண்ட்ஃபுல்னஸ், நம்ம உள்ள அதுக்குள்ள ஆழ்ந்து போயிட்டோன்றது. ஆனால் இங்கே நம்ம சொல்கிறது வந்து பர்பஸோடு இருக்கணுன்றது நம்ம எப்போவுமே சொல்கிறோம். அது இல்லாமல் சும்மா டைம் போகக்கூடாது இல்லையா. ஸோ அதே வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து மைண்ட்ஃபுல்லாக இருந்தோம்னா அந்த ஹாப்பினஸ் மட்டும்தான் எண்ணில் இருக்கும். அந்த ஹாப்பினஸ் எகெயின் என்ன நடக்குது, நீங்கள் என்ன கவனிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மறுபடியும் அடுத்த இன்ஸ்டன்ட்டை கிரியேட் பண்ணும். ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டுமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது, அதுவாக உருவாகாது. இப்போ நல்ல நல்ல நிகழ்வுகள் மட்டும்தான் நம்ம அட்ராக்ட் பண்ணணும். அது உருவாகிறதுக்கான ப்ராக்டிஸை நம்ம வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். ஓகே, ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இப்போ உங்களுக்கு, இல்லை நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம்? ஹலோ மேம், சொல்லுங்கள்.
இந்த மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு அப்படியே தூக்கம் வருது மேம். எனக்கு நீங்க ம். சொன்னீங்க இல்லையா, அப்படியே அங்க வந்து தூக்கம் வந்துருது அப்படியே. அது நல்லதா இல்ல எப்படி மேம்? அது கவனிக்க முடியல, அப்படியே வந்து ம். நம்மள அறியாம தூங்கிடுறோம். ஓகே. ஸோ அது நல்ல விஷயம் தாங்க. அதாவது சில நேரம் நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா, தேவையில்லாத தாட்ஸ்க்கு போகும். இப்போ அதை கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னா தூக்கம் வந்துடும். இப்போ தூக்கம் வராம இருக்கணும்னா இன்னும் உங்களுக்கான கோலோட நீங்க டிராவல் பண்ணி பழகும்போது தூக்கம் வராது. அது ஒரு மாதிரி சடனா உங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஆக்டிவா மாறும். வணக்கம் மேடம். நான் வணக்கம் வந்து வணக்கம் ஆக்சுவலா இது ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. இன்னைக்கு ம், ம், பாத்தீங்கன்னா நான் வரும்போது ஒரு டிராபிக் ஜாம் ஆயிருச்சு. ம், வேலைக்கு வர இடத்துல டிராபிக் ஜாம் ஆயிருச்சு. அப்போ வந்துட்டு முன்னாடி எல்லாம் வந்துட்டு அவசரப்படுவேன். சரி நம்ம போகணுமே, ஒர்க் பிளேஸ்ல போகணுமே, நம்மள எதிர்பார்த்துட்டு ஆட்கள் இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு நான் அந்த டெக்னிக் அங்க அந்த டிராபிக்கா இருக்கும்போது நான் இந்த இடத்துல வந்து பாடி ஸ்கேனிங் பண்றதும் சரி, இல்ல நம்ம ம், போகும்போது எல்லா டைம் வந்து எல்லாரும் வந்து ஹாப்பியா இருப்பாங்க, வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா ம், இருப்பாங்க அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டே இருந்தேன். எனக்கு அந்த டென்ஷனே இல்லாம இருந்துச்சு. நான் பொறுமையா வந்தேன். வரும்போது அந்த ம், மாதிரி இருந்துச்சு. யாருமே எதுவுமே சொல்லவும் இல்லை, எதுவுமே இல்லை. நல்லா இருக்கு மேடம். அந்த ம், ப்ரோக்ராம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா, வீட்டுல இருந்து பண்ணும்போது வெளியே கேட்கக்கூடிய சவுண்ட் வந்து என்ன ஓவரா ம், டிஸ்டர்ப் பண்ணுது. அதுக்கு நம்ம எந்த ம், மாதிரி ம், ம், ப்ராக்டிஸ் பண்ணலாம் மேடம்? இப்போ வந்துட்டு வீட்டுல இருந்து பண்ணிப்போம், வீட்டுல வந்துட்டு டிவி போட்டுட்டு இருப்பாங்க, கதவை ம், பார்ப்பாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஏதோ ஒரு சவுண்ட் வரும். அதை வந்து ம். மேனேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மேடம். இல்ல நீங்க அதுக்கு அதுவுமே டிஸ்ட்ராக்ட் பண்றது தாங்க. அதுக்குள்ள போவேணா நீங்க. அது உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகி பழகிட்டீங்கன்னா அது ஒரு பிராக்டிஸ். நீங்க அந்த சவுண்ட்ஸ்ன்னு நம்ம அதை யோசிக்கும் போது மட்டும்தான் அந்த சவுண்ட் தெரிய ஆரம்பிக்கும். நீங்க அது போது நமக்கான ஒரு உலகத்தை உருவாக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சு மனசுக்குள்ள ஒண்ணுக்குள்ள கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஈஸியா மாறிடும். அது மாதிரி மேடம், பாடி ஸ்கேனிங் பண்ணும்போது ஏதாச்சும் மியூசிக், லைட் மியூசிக் அந்த மாதிரி ஏதாச்சும் இப்போ நம்ம யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காம்ப்ளூனஸ் மெடிடேஷன் மியூசிக் அப்படின்லாம் வருது. அதெல்லாம் நம்ம காதுல வச்சுட்டே பண்ணிக்கலாமா மேடம்? ஆஹ் எதுக்காக பண்றோம் அப்படிங்கறதாங்க. நம்மளோட செஷன் எல்லாமே உங்களுக்கு கண்டென்ட் இல்லைன்னா பிரைனுக்கு பவர் கம்மியாயிரும். என்ன சிந்தனை வேணும் இல்லையா? சிந்திக்கிறத தான் நம்ம எதுக்கு மெடிடேட் பண்றோம்? தேவையில்லாதது உள்ள போயிடுச்சு, அதுக்குள்ள நான் ரியாக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதா மெடிடேஷன், அந்த அமைதிப்படுத்துறது. ரெண்டாவது நமக்கு வேணுங்கிறத நமக்கு பவர் நிறைய இருக்கு. நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம சிந்திச்சோம்னா தான் அது கிரியேட் ஆகும். ஸோ கொஞ்சமாவது சிந்திக்கணும். அப்ப என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத கவனிச்சு கவனிச்சு பழகிறதுக்கு தான் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்றோம். சரி சரி மேடம். அப்போ வந்துட்டு அதான் வெளியே எதையுமே இருந்த சவுண்ட் வந்து நம்ம டிஸ்டர்ப் ஆகுது. அப்ப மைண்ட் வந்து சேஞ்ச் பண்ணி வேற எங்கேயா போயிருது. டிஸ்ட்ராக்ட் பண்ணும் மனக்கண். இப்ப ஏன் நம்ம இந்த மெடிடேஷனை நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம்னா, நீங்க உங்களுக்குள்ள போய் கவனிக்கிறது. இப்ப ரியாலிட்டிலங்கிறதுக்கு நம்ம கவனிச்சு பழகணும்னா அந்த இடத்துல இம்பல்சிவ் பிஹேவியர்னு சொல்லுவோம். அங்கங்க நடக்கிறதுலாம் ரியாக்ட் ஆகிட்டே இருக்கிறது. இம்பல்சிவ் பிஹேவியர் இருக்காம நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த் என்னன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி எனக்கு வேணுங்கிறத கிரியேட் பண்ணுவேன். நம்ம நினைச்சோம்னா சூழலை மாத்தி அமைக்க முடியும், மனிதர்களை நம்மளுக்கு பிடிச்சோம்னா கிரியேட் பண்ணிக்க முடியும். அவ்வளவு பவர். அப்ப அதையெல்லாம் நம்ம மனசுக்குள்ளதான் உருவாக்கி பழகணும். அதுக்கப்புறம் தான் அது உண்மையா மாறும். சரி, ஓகே மேடம். ஓகே மேடம். மேம் அந்த தாட் அதே மேனேஜ்மெண்ட் மாதிரி புக் ஒன்னு சொல்லியிருந்தீங்கல்ல மேம், நான் ஷேர் பண்றேங்க உங்களுக்கு. அந்த புக்குக்கு நீங்க கொரியர் அட்ரஸ் மாத்திரம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க அனுப்பிச்சுடுவோம். அது ஃபீஸ் எப்படி ஜிபே பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாங்க. நான் உங்களுக்கு அந்த டீடைல் மட்டும் ஷேர் பண்ணி சொல்றேன். தேங்க்யூ. எங்களுக்கு வேணும் மேம், கண்டிப்பா. நான் அனுப்பிச்சுடுறேன் உங்களுக்கு. மேம் அதே மாதிரி இன்னொரு டவுட் மேம். நம்ம சொல்லுங்க. இப்ப நம்மளோட ஹையர் அபிஷியல்ஸ் வந்து யாராச்சும் நம்ம கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் தராங்க அப்படின்னா, ஒரு 4-5 பேர் இருக்காங்க ஒரு டீம்ல அப்படின்னா அவங்க ஒரு ஈஸியா எடுத்துக்கிறாங்க. நம்ம அவங்க ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்போம், நம்ம அது ஒரு ரொம்ப ஒரு மலப்பா இருக்கிற மாதிரி நமக்கு எடுத்துக்க தோணும். ஐயோ அவங்க சொல்லிட்டாங்களே செய்யணுமே. ஃபர்ஸ்ட் 4 செஷன் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்களா? நான் அட்டெண்ட் பண்ணேன் மேம். அட்டெண்ட் பண்ணீங்க. 4 செஷன் முடிச்சிட்டீங்க இப்போ. அது நீங்க அந்த அர்த்தம் கற்பிக்கிறத சொல்லியிருந்தீங்க. அது எப்படி மேம்? அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அது எப்படி மேம்? அது புரியல எனக்கு. அதான் நீங்க எல்லா செஷனுமே நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தானே? ஆமா மேம், ஆமா. ஓகே. சோ நீங்க என்ன ஆக்சுவலா நான் சொல்றீங்கன்னா அதை பிராக்டிஸ் பண்ணேன். நீங்க சொன்னதை நான் பிராக்டிஸ் பண்ணேன். யாராச்சும் ஒருத்தவங்க நம்மள கமெண்ட் பண்ணும்போது அதை நம்ம எப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறது அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணும்போது அது
கொஞ்சம் ஒரு சில நேரம் வருது, ஒரு சில நம்ம அறியாமையே அந்த பழைய சுபாவம் வந்துருது. ஓகே. ஸோ ஹையர் அஃபிஷியல்ஸ் நம்மளை வந்து டிமாண்ட் பண்றாங்க, ஒரு கமாண்டிங்காக ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நீங்க கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோபம் வந்து பழகி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதுல இருந்து ஒர்க் பண்ணோம், அது வரக்கூடாது. அதே சமயத்து வந்ததுன்னா என்ன நடந்திருக்கும்னா நீங்க அதுக்கு அழுத்தம் அதிகமா கொடுத்துருப்பீங்கன்ற அர்த்தம், அது அதிகமா நடக்கும். பீப்புள் எல்லாருமே நல்லவங்க தான், அவங்க இருக்கிறது வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது தான். எந்த ஒரு மனிதரும் நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் பக்கத்துல இருக்காங்க. ஆனா அதை மாத்தி அமைக்கக்கூடிய ஸ்கில் நம்மள்ட்ட தான் இருக்கு. அப்ப அவங்க ஒரு பிஹேவியர் பிடிக்கலன்னா நம்ம கோவப்பட்டுட்டோம்னா அந்த பிஹேவியர் ஸ்ட்ராங் ஆயிரும், அது மறுபடியும் அட்ராக்ட் ஆயிட்டே இருக்கும். இப்ப என்ன பண்ணோம், அவங்க கமாண்டிங்கா ஒண்ணு சொல்லும் போது அவங்க கூட நம்ம டிராவல் பண்ற விதத்தை நம்ம மாத்துறோம். அவங்களோட பிடிச்ச விஷயத்த அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 times ஃபீல் பண்ணி பாத்தீங்கன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் டைம் அவங்கள்ட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்தை அட்ராக்ட் பண்ண முடியும். அப்ப அவங்களோட நல்ல விஷயம் என்ன, அவங்க இன்னும் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்ம லைட்டா இமேஜின் பண்ணி பழகணும். இந்த பழைய விஷயத்துக்கு கொடுத்த கோபத்தை வந்து இன்னும் காம் பண்ணிட்டு இல்ல அவங்க அந்த சூழல் அவங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க வேற ஏதாவது யோசிச்சு அதை காம் பண்றதுக்கு நீங்க மாத்தி அமைச்சீங்கன்னா அந்த இடம் ஈஸியா மாறிடுங்க. ஓகே ஓகே மேம். அதே மாதிரி நம்ம மைண்ட் பாத்தீங்கன்னா வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கு மேம். ஒரு வெளியே ஒரு சுச்சுவேஷன் போற அப்படின்னா அது இப்படி இருக்கணும், இது எப்படி இருக்கணும், இது வந்து இங்க உங்க இந்த மாதிரி நம்ம கிட்ட ரிப்ளை கொடுக்கணும், இங்க போனோம்னா அது எல்லாமே வந்து ப்ரீ டிஃபைன்டா வந்து நமக்கு இப்படியே இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 2 செஷன்ஸ் பிராக்டிஸ் பண்ணனும். நீங்க அது எந்த தாட்டையுமே ஸ்டாப் பண்ணணும். ஓகே ஓகே. ஓகே, தேங்க் யூ. சோ நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம்.